ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது வீமின் ஒன் ஷாட்ரா. ஓகேவா? ரொம்ப ஷார்ட்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த நேம் வந்துட்டு மை லவ் இஸ் ஸ்டக் ஆன் வித் யூ. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன்டா. ஸ்டோரியோட ஸ்டார்டிங் சீனில் எங்கள் வீட்டை காமிச்சிட்டு இருக்காங்க. இந்த வீடு வெட்டிங் வீடு மாதிரி ரொம்ப அழகாக அரேஞ்ச் ஆகிருக்கு. எனக்கு 2 டேஸில் வெட்டிங் நடக்க போகுது, அதனால ரொம்ப அழகாக டெக்கரேட் ஆகிருக்கு. இப்போ டைம் வந்து நைட் ஒரு 10:50 இருக்கும். நிறைய பேர் இருக்காங்க, நம்ம குறுக்க பசங்க ஓடிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப அழகாக ஒரு மாதிரி கலகலப்பாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. என்ஜாய்ஃபுல்லாக ரொம்ப ஜாய்ஃபுல்லாக நல்லா இருக்குது. இப்போது அங்கே ஒரு பாசம் கூப்பிட்றாங்க, ஜிம்மின்னு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. பெரியம்மா சொல்கிறாங்க. எங்கள் பாப்பா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் கிட்டே போகிறாங்க. சொல்லுங்க பெரியம்மா, என்ன வேணும் ஜிம் கேட்குறாங்க. இப்போது ஜிம் பெரியம்மா பார்க்குறாங்க. இங்கே பார்த்தவங்க நிறைய கெஸ்ட் வந்துருக்காங்கல்ல. சொல்கிறாங்க. ரூம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் ரூம் கொடுக்க முடியாது, அதான் நிறைய பேர் சொல்லிட்டாங்க. நாங்கள் டெரஸில் படுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே பெரியம்மா ஆமாம் நீ என்ன பண்ணுற, நம்ம ஸ்டோர் ரூமில் நிறையா மேட்ரஸ் வாங்கி வச்சுருக்கோம் சரியா சொல்கிறாங்க. அப்படியே பெரியம்மா ஆமாம் அதை ஓப்பன் பண்ணாமல் ரோல் பண்ணி அது ரோல் பண்ண மாடலில் தான் இருக்கும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அது ரோலிங் மாடலில் தான் இருக்கும், அதை கொஞ்சம் எடுத்து வந்துடுறியா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. நீ ஒன்று பண்ணி என்ன பண்ணுறேன்னாக்கா, நீ தனியாக எடுக்க முடியாது, நீ போய்ட்டு ஹோபி கூட்டிகிட்டு போயிட்டு அதெல்லாம் கீழே இறக்கி கொண்டு போய் டெரஸில் வச்சுட்டு யாருக்கு வேணும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம் சொல்கிறாங்க. அப்படியே அப்படியே பெரியம்மா சொல்கிறேன். எனக்கு ஆமாட்ட தங்க நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா அப்படி சொல்கிறாங்க. நான் பண்ணிச்சேன் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. சரிப்பா நீ சாப்பிடல, நான் சாப்பிட்டேன் சொல்கிறாங்க. சரி போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு போகிறாங்க. இது வந்து நம்ம ஜிம்மில் பெரிய மேடம் ஓகேவா, ஜிம்மில் பெரியம்மா பையனுக்கு மேரேஜ், அவர் பேர் சுகாடா ஓகேவா. பெரிய ஜிம்முக்கு 2 பேரும் பசங்க இருக்காங்க. ஒருத்தவங்க பேர் சுகா, அதுக்கு ஜெயகுப்டா ஓகேவா. இப்போ சுகாவுக்கு மேரேஜ் ஆக போகுது. ஜிம்மின் போயிட்டு அந்த ஸ்டோர் ரூம் பார்க்குறாங்க. இங்கே இருக்க சொல்கிறாங்க. அப்போ குட்டி பசங்க வராங்க. ஜிம்மின் என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. நாங்கள் ப்ளே பண்ணலாம் சொல்கிறாங்க. ப்ளே பண்ண வச்சு நீங்கள் ப்ளே பண்ணுங்க ஓகேவா, எனக்கு ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே என்ன சொல்கிறாங்க. இப்போ நாளைக்கு காலை ப்ளே பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. கண்டிப்பாக ப்ளே பண்ணுறேன் ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே என்ன அப்படி சொல்லிட்டு எல்லா குட்டி பசங்க போயிட்டு ப்ளே பண்ணிருக்காங்க. இங்கே ஸ்டோர் ரூம் முன்னாடி ப்ளே பண்ணிருக்காங்க. இப்போ ஜிம் போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே மேலே வச்சுருக்காங்க எல்லாத்தையும். பேக் சைடு எல்லாமே அப்படியே இருக்கா ஜிம் பார்க்குறாங்க. அந்த எனக்கு அந்த அட்டை கூட பிடிக்கவே இல்லை, அப்படியே இருக்குது ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் அங்கே லேடர் இருக்குது, அந்த எடுத்து போடுறாங்க. ஃபஸ்ட்டு இறக்கிடுவோம், இறக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப் அங்கே கூப்பிட்டு போயிட்டு எடுத்து மேலே வச்சிடலாம் ஜிம் நினச்சிட்டு. இப்போ ஏறுறாங்க, ஏறி பார்க்குறாங்க. எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து கீழே போட்டுறாங்க. செகண்ட் அவங்க இழுக்கிறாங்க. இழுக்கும்போது கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு இருந்தது செகண்ட் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது. ஜிம் கொஞ்சம் இழுக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போது அவரோட கால் தெரியாமல் அந்த லேடரில் வந்து ஸ்லிப் ஆகுது. இப்போ அப்படியே ஜிம் அப்படியே கீழே விழ போகிறாங்க. சடனாக ஜிம் ஒரு பர்சன் அப்படியே ஹோல்ட் பண்ணுறாங்க. ஜிம் ஒரு செகண்ட் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க கீழே விழ போகிறோன்னு நினச்சிட்டு. ஆனால் ஜிம் கீழே விழுறதுக்கு முன்னாடியே ஒரு பர்சன் ஜிம்மில் ஹோல்டு பண்ணி பிடிச்சிருக்காங்க. இப்போ ஜிம் நடுவில் கொஞ்சமாக ஐஸ் அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்துக்க ஒரு பர்சன் ஜிம்மில் ஹோல்டு பண்ணி பிடிச்சிருக்காங்க. பார்த்து பண்ண மாட்டேன் அப்படி இருக்கிறாங்க. ஜிம்முக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. இந்த பர்சனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது. இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த பர்சன் அதுவும் அவ்வளோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க பார்க்குறப்போ ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அந்த பர்சன் பார்க்குறாங்க. பார்த்து பண்ண மாட்டேன் அப்படி இருக்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போது ஒரு அந்த குட்டி பசங்க ஓடி வரது கேட்குது. இங்கே வாங்க, இங்கே போய்ட்டு ஒழிஞ்சிக்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் இங்கே வந்து ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம், இந்த ரூம் ஓப்பனாக இருக்கு பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு அங்கே ரூம் டேங்கட் ஓகேவா. டக்குன்னு எங்கள் ஜிம்முக்கு இறக்கி விட்டுட்டு அந்த டோரை போய் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அந்த குழந்தைங்க அந்த ரூம்குள்ளே வரதுக்கு முன்னாடி போய் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம் கேட்குறாங்க. டேங்க மாமா என்ன பண்ணுறீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ டேங்க அப்படின்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படின்னு டோரை சாஞ்சி நிற்கிறாங்க. உனக்கு இப்போயாவது டேங்க மாமா கூப்பிட்டு தோணுதா இப்படியே கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இல்லை இப்போயாவது டேங்க மாமா கூப்பிட்டு தோணுதா அட்டே கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போது ஜிம் டே பார்க்குறாங்க. நான் என்னடா தப்பண்ணா டே கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. அம்மா சொல்கிறான் என்னடா தப்பண்ணு, நான் தப்பண்ணா டே கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. என் அப்பா தப்பண்ணா இல்லைன்னு சொல்ல வரல சரியா, என் அப்பா ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. உன் அப்பா கோவம் இருக்கா சரி, அங்கிள் கோவம் இருக்காங்க இல்லைன்னா சொல்ல வரல சரியா, நான் என்ன தப்பண்ணா டே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காரு. நீ 10th படிக்கும் கன்ஃபியூஸ் பண்ண சரியா, எனக்கு பிடிச்சிருக்கு ஜிம், நான் உன்னால் லவ் பண்ணுறேன் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணேன். அதுக்குள்ளே வரைக்கும் நீ என்கிட்ட பாசமாக இருப்பேன், கேரிங்காக இருப்பேன். ஒவ்வொரு டைம் நான் ஊருக்கு வரப்போ நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வெக்கேஷன் வரப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஆனால் 10th படிக்கும்போது நீ 10th படிக்கும்போது அவ்வளோ ஆசைப்பட்டு லவ் சொன்னேன். நான் லவ் பண்ணுற ஜிம் நான் அப்படி சொல்லிட்டு எனக்கு லவ் ஃபீல் ஆகிறப்ப சொல்லிட்டு அதுக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் வந்துச்சு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் நான் என்ன பண்ணேன், என்கிட்ட ஒரு டைம் கூட பேசணும்னு தோணல, ஒரு டைம் கூட எனக்கு கால் டெக்ஸ்ட் பண்ணணும்னு தோணவே இல்லையா டே கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்லி ஜிம் எனக்கு கூட ஃபீலிங்ஸ்லாம் வந்துச்சா, உனக்கு எந்த எந்த ஃபீலிங்ஸுமே இல்லையா டே கேட்குறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. அவர் கண்ணில் அப்படியே ஒரு மாதிரி லிட்டரலி டேஸ் ஒரு ரெக்கார்ட் ஆகிட்டு ஜிம் பார்க்குறாங்க. டேங்கம்மா சொல்கிறாங்க. சொல்லி ஜிம் நான் என்ன தப்பு பண்ணேன் இப்போ கூட தெரியுமா, 1 week பிஃபோர் நாங்கள் வந்துட்டேன் மேரேஜுக்காக. என் தங்கச்சி என்னோட மேரேஜுக்காக நான் வரல, எனக்கு ஒன்று பார்க்குற ஒரு சான்ஸ் கிடைக்கிறதுக்காக வந்து தெரியுமா, எனக்கு ஒர்க் நிறைய இருந்துச்சு, அவருக்கு போஸ்ட்பான் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா. இந்த 1 week உங்கள்கிட்ட பேச முடியும், உங்கள்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு ஆசை இருந்தேன். ஆனால் இன்றைக்கி தான் வந்திருக்கு சரி, இன்றைக்கி மார்னிங் கூட நீ வரணும் தெரிஞ்சு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ள மாமா தான் கொஞ்சம் ஒர்க் இருக்குது சொல்லிட்டு என்னையும் ஜெயவுக்கு விளையாண்டு போயிட்டாங்க. சரி போயிட்டேன். அப்போ கூட ஞாபகம்லாம் அங்கே தான் தெரியுமா, எப்படா வீட்டுக்கு போகணும், நீ வந்துட்டு போகணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆசை, அவ்வளோ தெரியுது தெரியுமா. இப்போ பாரு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன், ஆனால் ஸ்டில் நீ என்னை தேடவே இல்லை, பார்க்கவே இல்லை டே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்லி ஜிம்மி நான் கேட்குறேன், நான் கேட்குறேன் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் என்னமோ என்ன சொல்கிறாங்க.
அப்புறம் விட்டு மோன் பண்ணி நினச்சி ஜிமின்னு சொல்லிட்டே கேட்குறாங்க. அது இல்லை மாமா சொல்லிட்டாங்க சொல்லி ஜிமின் அப்புறம் விட்டு மோன் பண்ணி நினைக்கிறியா கேட்குறாங்க. இல்லை வீட்டில் இப்படி ப்ராப்ளம் நடந்திருக்கு, அப்பாவுக்கும் அங்கிளுக்கும் ஆகவே மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது ஈவன் வெக்கேஷன் டைம் கூட நம்ம அங்கே வர முடியாது, நாங்கள் வர முடியாத சுச்சுவேஷன் இருக்குது. எனக்கு இந்த மேரேஜ்னால தான் அது பெரியப்பா ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க அப்பா கிட்ட. அதனால தான் அப்பா மேரேஜ் கொடுத்துருந்தாங்க, இல்லைக்கா என் கூட வந்திருக்க மாட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அதான் நீ காலேஜ் படிக்கிறது கூட நீ சேல் வரல, நீ ஹாலிடே போயிட்டு அப்படி தான் டே கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. அதே சொல்கிறாங்க. அதை நான் அங்கிள் அதனால தான் அனுப்பிட்டாங்க உன்னை, எங்கே அங்கே தான் நீ வருவேன், நான் உன்னை பார்த்துட்டு பேசணும் பண்ணாங்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை மாமா, அப்படிலாம் யோசிக்கல அப்பா, அப்பாவுக்கு அதெல்லாம் தெரியாது சொல்கிறாங்க. இல்லை லாஸ்ட்டாக நீ ஸ்கூல் படிக்கும் 10th படிக்கும் ட்ராப் பண்ணேன் ஒன் டே உன்னை வீட்டில், அப்போது அங்கிள் கோப்பட்டாங்க தானே சொல்கிறாங்க. திரும்ப அமைதியாக இருக்காங்க சொல்கிறாங்க. இல்லை அதே சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அங்கே பாரு எனக்கு அங்கிள் நினைக்கிறாங்க ஆண்டி நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் எனக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை சரியா, நீ என்ன நினைக்கிறேன் சொல்லு, நீ என்னை பற்றி என்ன யோசிக்கிறேன் கேட்குறாங்க. ஜீவன் அமைதியாக இருக்காங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமா பார்க்குறேன், எனக்கு ஒன்று பார்க்கணுன்ற ட்ரீமாக இருந்துச்சு தெரியுமா, உனக்கு பக்கத்தில் வரணும் ஆசை தான். சரி இப்போதைக்கு போவேன், நான் என்ன யோசிக்கிறேன்னு தெரியலையா, அது அமைதியாக இருந்தேன். சரி வந்து நீ சொல்லுவேன், ஃபோன் பண்ணுவேன், நீ ஏன் ஜீவனா வச்சு கண்டிப்பாக நான் யோசிக்கிறேன் நீ யோசிச்சுட்டு இருப்பேன் நான் நினச்சேன்னா அதை வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். நீ வரவே இல்லை. இப்போ மேட்ச் கூட நான் ரொம்ப ஆசை தெரியுமா நீ வர அப்படின்னு பார்க்கணுன்றது இல்லை ட்ரீம். ஈவன் வரல அம்மா சொன்னாங்க வரல அண்ணா வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ரொம்ப ஒரு பண்ணிட்டாங்க. அப்போ கூட நான் ப்ரேயர் பண்ண தெரியுமா நீ வரணும், அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஆசையாக நான் தெரியுமா அங்கே வரும்போது. இந்த 1 வீக் எப்படா போகும், எனக்கு ஜாப் சொன்னேன் அவனுக்கு எக்ஸாம் முடிச்சுட்டா லாஸ்ட்டு எக்ஸாம் முடிச்சுட்டே அன்றைக்கி தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு எப்போ எக்ஸாம் முடியும், நீ எப்போ இங்கே வருவேன் சொல்லிட்டு உனக்காக வெயிட் பண்ண தெரியுமா டே சொல்கிறாங்க. ஜிம் அப்படி டிவி பார்த்துருக்காங்க. அப்படின்னா நீங்கள் சொல்கிறாங்க உங்கள் பாரு ஜிமின் எப்போவுமே லவ்ன்ற உங்ககிட்ட தான் இருக்கு சரியா, உனக்கு தாண்டி எல்லாம் மூவ் படவே படாது சரியா, பாரு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மை லவ் இஸ் ஆல்வேஸ் ஸ்டக் ஆன் வித் யூ சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் டிவி பார்க்குறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க. நான் மூவ் பண்ணல ஜிமின் சரி, என்னால் மூவ் பண்ணவும் முடியாது, எனக்கு நம்ம சின்ன வயசுல லவ் பண்ணுறேன் ஓகேவா, அது கூட நான் ஒன்று அப்போ சொல்லணும்னு நினைக்கவே இல்லை. எனக்கு அவனுக்கு என்ன பிடிக்கும் தெரியும் சரியா, அந்த ஃபேமிலியும் உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அதை ரொம்ப பிடிக்கும் உனக்கே தெரியும். சரி நம்ம கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் சரி கிளாஸ் வெயிட் பண்ணேன், அதான் 10th படிக்கணும்னு சொல்லிட்டு லவ் சொன்னேன் சரியா, அது ரொம்ப நான் ஆசை சொன்னேன். அப்போ கூட உனக்கு ஃபோர்ஸ் பண்ணல, நான் ஜஸ்ட் உன்ட்டு லவ் சொன்னேன், உனக்கு பிடிக்கிறப்ப சொல்லிட்டு நானும் சொன்னேன் எனக்கு தெரியும் உனக்கு எனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வெயிட் பண்ணேன். ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ ப்ராப்ளம் வரும் நம்ம புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு நான் ப்ராப்ளம்ஸாக நினைக்கவே இல்லை. நான் அங்கே இருந்தது பர்மனெண்ட்டாக நான் ஸ்லோ போவேன், நீங்கள் அங்கே இருந்துட்டு புதுசாக போவீங்கன்னு சொல்லிட்டு நான் யோசிப்பேன், எனக்கு கொஞ்சம் யோசிக்கல தெரியுமா. ஆனாலும் ரொம்ப லவ் பண்ணுற ஜிமின்டே சொல்கிறாங்க. ஜிமின் கேள்வி பார்த்துருக்காங்க. உனக்கு எம்எல் லவ் இல்லையா டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மாமா சொல்கிறாங்க சொல்லிட்டா உனக்கு எம்எல் லவ் இல்லையா, நீ ஹானஸ்ட்டாக சொல்லு சரியா, பொய் எதுவும் சொல்லாத, ஹானஸ்ட்டாக சொல்லு சரியா, ஏன்னா நான் நம்புறேன் ஜிமின்ட்டு போய் சொல்ல மாட்டான், எனக்கு இருக்க ஃபீலிங்ஸ் அவனுக்கும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நம்ம பேசினாலும் பேசாட்டியும் எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் சரி கண்டிப்பாக உனக்கு எவ்வளோ லவ் இருக்குன்னு நான் நம்புறது தெரியுமா, எனக்கு என் மனசு சொல்லுது எனக்குன்னு சொல்லிட்டு தெரியுமா டே சொல்கிறாங்க. ஜிமின் டே பார்த்துருக்காங்க. நீ இது மூணு பண்ணவே இல்லையம்மா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன் என்ன போய் முடியும்னு நினைக்கிறேன் டே சொல்கிறாங்க. அதில் இவ்வளோ வருஷம் சொல்கிறாங்க, நீ இவ்வளோ வருஷம் பேச வந்துருக்கலாம் ஜிமின், ஆனால் நீ என்ன பேசுறதுக்காக நான் அமௌண்ட் பண்ண நினச்சிட்டியா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி லவ் போயிடுன்னு நினச்சிட்டியா கேட்குறாங்க. இல்லைம்மா நீங்கள் சார் போயிட்டீங்களா, தெரிஞ்சிருக்கும் போது நீங்கள் சொல்கிறாங்க. அவங்க பாரு தெரிஞ்சிருக்கும் போது லவ் இன்னும் அதிகமாகும் தெரியுமா, எனக்கு உங்களை அவ்வளோ லவ் இருக்குது, என்னால் இப்போ லவ் மோன் பண்ண முடியும் நீ சொல்ல டே சொல்கிறாங்க. ஜிம் வந்து இருக்காங்க. ஆனால் இது நடக்கவே நடக்காது மாமா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் நடக்காது டே கேட்குறாங்க. இல்லை மாமா அப்பாவுக்கு இப்போ ரொம்ப கோவம் மாமா அவங்க அப்பா மேலே, நாங்கள் அம்மா கூட அடிக்கடி பேச ட்ரை பண்ணுவாங்களா, அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க தெரியுமா, ஏன்னா அப்பாவுக்கு அத்தை மேலே அவ்வளோ பாசம் இருந்துச்சு, ஆனால் அங்கிள் இப்படி பண்ண தப்புனால அப்பா அத்தையவே ரொம்ப வெறுக்கிறாங்க தெரியுமா, அவங்கள பையனை எல்லாருமே ரொம்ப வெறுக்கிறாங்க, அவங்க யாரையும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க தெரியுமா, ரொம்ப வெறுக்கிறாங்க. எனக்கு அப்படி இருக்கும்போது என்ன மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு எப்படி நினைப்பாங்க, அது உங்கள் கூட என்னாச்சுன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. பாரு ஜிம்மி எனக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை சரியா, நான் அப்படி பேசவே இல்லை, எனக்கு அத்தை பற்றியோ மாமா பற்றியோ இல்லை எல்லா அப்பாவும் பற்றியோ எனக்கு யார் பற்றி கவலை இல்லை, எனக்கு ஜிம்மியோட ஒப்பீனியன் என்ன சொல்லுதுன்னு சரியா சொல்கிறாங்க. மாமா சொல்கிறாங்க எனக்கு ஜிம்மியோட ஒப்பீனியன் என்ன, ஜிம்மி லவ் பண்ணுறா இல்லையா எனக்கு அது தெரியும் அப்படியே சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு என்ன மேட்ச் பண்ணி ஓகேவா டே கேட்குறாங்க. மாமா சொல்கிறாங்க. பாரு எனக்கு மற்றவங்க பற்றி யோசிக்க சரி என்னை பற்றி கூட யோசி, அவங்கள பற்றி என்னை பற்றி யோசி டே கேட்குறாங்க. எனக்கு இந்த 5 வருஷம் எனக்கு எப்போ தான் முடியும் தெரியுமா, நான் எப்போ நான் பார்ப்பேன், எப்போ நான் பேச போகிறேன், எப்போ நம்மளை பார்க்குறதுக்கு நான் சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ ஆசை இருந்தேன். இப்போ இந்த மேரேஜ் மூலம் நடக்காதான் கூட எனக்கு சுகாக்கும், எனக்கு சின்ன வயசு எனக்கு சொல்லி பண்ணியாச்சு, அப்படி யோசிச்சிட்டே இருப்பேன். மேரேஜ்னு வந்தால் கண்டிப்பாக அந்த மேரேஜ் எல்லோரும் இருக்கிற மாதிரி தானே இருக்கும், அப்போ உன்னை பார்க்க மாட்டேன் ஒரு சான்ஸ் கிடைச்சான்னு சொல்லிட்டு எவ்வளோ எங்கே இருக்கும் தெரியுமா டே சொல்கிறாங்க. சின்னக்குலாம் டே பேசும்போது அவ்வளோ அழகு வருது. மாமா சொல்கிறாங்க இங்கே பாரு ஜிம்மி ரொம்ப லவ் பண்ணுறது தெரியுமா, ப்ராமிஸாக இல்லாமல் மைண்டில் இருக்கவே முடியாதா, யார் வேணாலும் சொல்லிட்டு போட்டுமே, ஆனால் என்னால் எல்லாமே இருக்க விட தெரியுமா, எனக்கு உன்னை எங்கேயா கண்காண இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும் போல் தோணுதுட்டே சொல்கிறாங்க. மாமா அது சொல்கிறாங்க. உண்மையாகவே எனக்கு தோணுது உன்னை எங்கேயாவது கண்காண இடத்துக்கு கூட்டிட்டு போயிடணும், யாருமே வர முடியாத இடத்துக்கு கூட்டிட்டு போயிடணும், நீ நான் மட்டும் ஒரு வாழ்க்கை வாழணும் கூட தோணுது தெரியுமா, நான் உன்னை அந்த லவ் பண்ணுறடா, இப்போ இல்லை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறடா, எனக்கு நீ தான் அவ்வளோ பிடிக்கும் உனக்கு தெரியல, நம்ம அம்மா எவ்வளோ லவ் வச்சுக்கன்னு சொல்லிட்டு
நீ தெரிவு நான் கூப்பிட தெரியுமா, கரடி எவ்வளோ கூப்பிட ரொம்ப அழகாக இருக்கும். நானும் உன்னை ரொம்ப க்யூட்டாக மோச்சி ஜிம் ஜிம் அப்படி கூப்பிடுவேன். அதுக்காக ஞாபகம் இருக்கா அட்டை கேட்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க. அது எப்படி மறக்க ஜிம் பார்த்துருக்காங்க. எனக்கு இப்போ ஒரே ஒரு விஷயத்தை ஆன்சர் பண்ணி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க, இப்போ வந்துட்டு இது நாக்காகுது. இங்கே பாருங்கக்கா அண்ணா, எனக்கு ஜிம்னா ஓப்பன் பண்ணுங்க, கதை ஓப்பன் பண்ணுங்க, நான் ஹைட் அண்ட் சீக் விளையாட போகிறேன், நாங்கள் ஒழிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்களாம் தட்டிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. மாமா அதே குழந்தைங்க கதை தட்டாங்க, யாராவது பார்த்து தப்பாயிடுமாம்மா, நீங்கள் வந்து போயிட்டீங்களா ஒழிஞ்சிக்கிறீங்களா ஜிம் கேட்குறாங்க. டே பார்த்து நாயும் ஒழிஞ்சிக்கணும் டே கேட்குறாங்க. இல்லை மாமா யாராவது தப்பாயிடும், அது அப்பாவும் அங்கிள் பார்த்தா இன்னும் ப்ராப்ளம் ஆகுமாம்மா, ப்ளீஸ் மாமா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அங்கே பாரு குழந்தைங்க எனக்கு அதெல்லாம் பிரச்சனை ஓகே, அதை பார்த்துக்கலாம், அவங்க கொஞ்சம் தட்டிட்டு போயிடுவாங்க சரியா சொல்கிறாங்க. இல்லை மாமா யாராவது வந்துட போகிறாங்க மாமா, மேட்ரஸ் எடுத்து தான் வந்தேன், யாராவது பார்த்து தப்பாயிடுமாம்மா சொல்கிறாங்க. எனக்கு எப்படி கவலை சரி, எனக்கு பேசணும் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மாமா அது சொல்கிறாங்க. இப்போ டே டோர் ஓப்பன் பண்ணுறாங்க, பார்த்துக்காங்க அந்த குழந்தைங்க அங்கே ப்ளே பண்ணிருக்காங்க, தட்டிட்டு ஓடி போயிருப்பாங்க. ஜிம் டே வந்து போட்டுறாங்க, அது மேட்ரஸ் கீழே வந்துருக்கு, அதை எடுத்து வெளியே போட்டுறாங்க, இன்னொன்று இருக்கு அதை எடுத்து போட்டுறாங்க. இது தேவைப்படுறவங்க இங்கே எடுத்து போச்சுட்டே சொல்கிறாங்க. இல்லை மாமா அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே வந்துட்டு அந்த டோர் லாக் பண்ணிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது ரூம் கொஞ்சம் ரொம்ப பெருசாக கொஞ்சம் குட்டியாக ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. மாமா யாரை பார்த்துட்டு போகிறாங்க, தப்பாக நினைப்பாங்க மாமா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. தப்பாக நினைக்கிட்டோம் சொல்கிறாங்க. இல்லை மாமா வேண்டாம் சரியாக பிரச்சனை வேணாம், ஏன்னா இது சுகர் அண்ட் வயலோட மேரேஜ், அதனால் இங்கே எதுவும் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது மாமா, ஏற்கனவே ப்ராப்ளம் இருந்துச்சு எங்கள் ஃபேமிலியில், அது அப்பாவுக்கும் அங்கிளுக்கும், நம்மளால இன்னொரு ப்ராப்ளம் பண்ண வேணாமே ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. எனக்கு மற்றவங்க பற்றி கவலை இல்லை சரியா, எனக்கு என்னை பற்றி தான் கவலை இருக்குது, என் லவ் பற்றி எனக்கு கவலை இருக்குது சரியா, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியல சரியா, என்னால் ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ணல, ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தெரியுமா, அப்போதான் நினைக்கிறவனே உங்களை சின்ன வயசுல பேசுவில்லை, அது மட்டும் தான் ஞாபகம் வச்சுட்டே இருப்பான். என் ஜிம் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ஒரு எண்ணம் மட்டும் தான் சரியா, அதை நினைக்கும் போது எனக்கு ஹாப்பியாக இருக்கும். எனக்கு கஷ்டம் விட்டு போயிட்டு தெரியுமா அப்படியே சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறேன் எனக்கு கஷ்டம் விட்டு போயிடு, எனக்கு எவ்வளோ கவலை இருந்தாலும் உங்களை பற்றி நினைப்பேன், உன்னை பற்றி யோசிப்பேன், சின்ன வயசில் மட்டும் ப்ளே பண்ண வச்சு பார்த்துட்டு போனேன், அப்படின்ற லவ் கன்ஃபியூஸ் பண்ண டே என்னால் மறக்க முடியாது. 10th படிக்கும்போது February 14 மட்டும் லவ் கன்ஃபியூஸ் பண்ணேன், அந்த டே என்னால் மறக்க முடியாது தெரியுமா. நான் இப்போ முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்த்தேன், நீ ரொம்ப அழகாக ஷையாக இருந்த, அப்போவே எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா, நீ லவ் சொல்லலாம் கூட எனக்கு அது வந்து போதும் தோணுச்சு, இப்போதைக்கு இது போதும், உனக்கு மெச்சூரிட்டி ஆகட்டும், நீ படிச்சுட்டு இருக்க, +1 +2 முடிக்கட்டும், எப்படி காலேஜ் போகிறப்போ நான் வந்துட்டு பார்த்துக்கலாம் சொல்லி நினச்சி தெரியுமா. ஆனால் நான் இப்போ யோசிக்கவே இல்லை, நானே வந்துட்டு அப்பா மட்டும் ஸ்கூல் போயிடுவேன், இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நான் ப்ராமிஸாக நினைக்கவே ஜிம்மிட்டே சொல்கிறாங்க. ஜிம் டிவி பார்த்துருக்காங்க. மாமா சொல்கிறேன் ரொம்ப லவ் பண்ணுறேன், நீ ரொம்ப ப்ராமிஸ் தான் டிவியில் இருக்க முடியாது தெரியுமா, நான் ரொம்ப ஹார்ட் ஆகுறேன்டா, என்னால் முடியல, நீ சொல்ல நீ லவ் பண்ணுறியா இல்லையா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மாமா அதை சொல்கிறாங்க சொல்லிட்டு போய் சொல்லாமல் சொல்கிறாங்க. மாமா நம்ம லவ் பண்ணுறதுல வேறு விஷயம் மாமா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நம்ம லவ் பண்ணுறோம் பண்ணலன்றதுல வேறு விஷயம், ஆனால் நம்ம ஃபேமிலி சொல்கிறாங்க, ஃபேமிலி பற்றி மட்டும் யோசிப்பா, நம்மளை பற்றி யோசிக்க மாட்டியா கேட்குறாங்க. நம்ம பற்றி எப்படி மாமா யோசிக்க சொல்கிறீங்க சொல்கிறாங்க. எப்படி யோசிக்கணுமா, என்ன சொல்கிறேன் கேட்குறாங்க. இல்லை மாமா நம்ம மேரேஜ் பண்ணால் கூட ஃபேமிலி பிளஸிங்ஸ் வேணும்ல, அங்கே பாருங்கள் இப்போவே எனக்கு பெரியப்பா 1 வீக் பிஃபோர் வந்துட்டு அப்பா கிட்ட அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணாங்க தெரியுமா, பெரியப்பா பெரியம்மா சிவா ஜெவாபி அவங்க எல்லாருமே வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டு அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணாங்க, நீங்கள் வந்து மேரேஜ் நடக்கும் இல்லைக்கு மேரேஜ் வேணாம்னு சொல்லிட்டு சிவாவியாக சொன்னாங்க தெரியுமா. அதுக்கப்புறம் தான் அப்பா வந்துட்டு மனசு மாற்றிக்கிட்டே வந்தாங்க தெரியுமா, எல்லாருக்கும் வந்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. அப்பா பெரியப்பா பேசும்போது அப்பா ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கே அப்பா ஒதுக்காதப்போ அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மேரேஜ் உங்களை பற்றி என்னை பற்றி பேசுகிறதுன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. இப்போ பாரு மேரேஜ் கூட அப்புறம் விட நீ சொல்ல எனக்கு லவ் பண்ணுறியா இல்லையா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மாமா சொல்கிறாங்க லவ் பண்ணுறியா இல்லையா அதை மட்டும் சொல்ல, எனக்கு வேறு எதுவும் வேணாம், நீ ஜஸ்ட்டு சொல்ல லவ் பண்ணுறேன் இல்லை அதை மட்டும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க எஸ் சார் நான் மட்டும் சரியா வேறு எதுவும் சொல்லாதான், எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணது ஓகேவா, நான் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கேன். இந்த 1 வீக் வந்துட்டு எனக்கு எப்படா வந்து நீங்கள் வருவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தேன் சரியா. இந்த டேக்காக ரொம்ப டேஸாக வெயிட் பண்ணியிருந்தேன், ப்ளீஸ் தயவுசெய்து சொல்லி சரியா. எஸ் சார் லவ் பண்ணுறியா இல்லையா அதை மட்டும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தேவை பார்க்குறாங்க. அவர் எதுவுமே பண்ணாமல் அப்படி தேவை போய் டைட்டாக படிக்கிறாங்க. கேட்க அந்த ஹக் வந்துட்டு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக அவ்வளோ ஒரு மாதிரி வாமாக இருக்குது. அப்படின்ட்டு டைட்டாக ஜிம்மை ஹக் பண்ணுறாங்க. அம்மா நம்ம எப்படி லவ் பண்ணாமல் இருப்பேன் ஜிம்மு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஜிம்முன்னு சொல்கிறாங்க அவங்க எப்படி லவ் பண்ணாமல் இருப்பேன், ஆனால் எனக்கு தைரியமே இல்லை நம்ம லவ்வை சொல்கிறதுக்கு. நான் நினச்சிட்டேன் இந்த ஜென்மத்தில் நம்ம சேர மாட்டோம், நம்ம எப்படி தான் இருக்க போகிறோம்னு நினச்சிட்டேன் சரியா. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் லவ் பண்ணுற ஒரு பர்சன் நீங்கள் மட்டும் தான் சரியா. எனக்கு லவ் பாய் ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் அப்படி ஒரு பர்சன் நடக்கிறது நீங்கள் தான், உங்களை விட நான் அப்படி இமேஜின் பண்ணுறேன், வேறு யாரும் என்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. எனக்கு இந்த 5 வருஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உங்களை ஒரு டைம் பார்த்துட மாட்டேனா, நான் உங்கள்கிட்ட ஒரு டைம் பேசிட மாட்டேனா, ஒரு டைம் ஹக் பண்ண மாட்டேனான்னு கூட எவ்வளோ டைம் எங்கே இருக்குது. ஆனால் அப்போட கோவத்தை பார்க்கும்போது அப்படி எல்லாமே போயிடும், எல்லாமே இப்போ எனக்குள்ளே பதிச்சுக்க வேண்டாம். இதுக்கப்புறம் அத்தை நீங்கள் அப்புறமா என் மாமா யாரும் ஹார்ட் ஆக வேண்டாம், ஏற்கனவே அப்பாவும் ஹார்ட்டாக இருக்காங்க, நீங்களும் ஹார்ட்டாக இருக்கீங்க, ஏதாவது இதில் முடிஞ்சு போயிட்டு நம்ம லவ்ன்று நம்ம மனசுக்குள்ளே இருக்கணும், கடைசி வரைக்கும் இப்படி இருந்துட்டு நான் நினச்சேன். அதை தாண்டி நான் என்னால் யோசிக்க முடியல மாமா. ஆனால் எனக்கு எப்போதும் ஞாபகத்திலே இருக்கும் தெரியுமா. நீங்கள் யாராவது 2 கப்பல்ஸை பார்க்குறப்ப ரொம்ப எனக்கு அந்த ஞாபகத்தில் ரொம்ப ஆசையாக இருக்கும்.
உங்க கூட அப்படி இருக்க மாட்டேதா, உங்க கூட இப்படி போக மாட்டேதான்னு சொல்லி ரொம்ப ஏக்கமாக இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழறாங்க. கேட்கும்போது இன்னும் கஷ்டமா இருக்கு. சின்னன்னு சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, எனக்கு உங்களை எப்படி பார்க்கணும், உங்களும் அதே நானும் நீங்களும் வந்து கை பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். யாராவது வீட்டில் உட்காந்துருக்கும்போது ரெண்டு லவ்வர்ஸ் உட்காந்து எனக்கு ரொம்ப இமேஜின் பண்ண தோணும் தெரியுமா. அப்படிலாம் ஆசை நிறைய இருக்கும். ஆனால் அது மொத்தமும் இல்லை, கற்பனை மட்டுமே போயிடும். இதே நிஜத்தில் நடக்காதுன்னு சொல்லிட்டு நான் என்னையும் சமாதானம் பண்ணிப்பேன் மாமா. ஆனால் ரொம்ப பெயினாக இருக்கும் தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க, அது சொல்கிற ரொம்ப பெயினாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா, ஐ லவ் யூ ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க ஜிம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ லவ் யூ மாமா ஜிம்மில் சொல்லிட்டு ஜிம் எனக்கு லவ்னு சொல்லிட்டு நம்ம டே ஷோல்டரில் பேச வச்சிருக்காரு. அவர் டேஸ் அப்படி ட்ராபிட் ஆகுது டே ஷாப்பில் டேக்கு அது ஃபீல் ஆகுது. ஜிம்னா அழகாதம்மா சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப லவ் பண்ணுறோம்மா, அன்றைக்கி நீங்கள் சொன்னீங்க ரொம்ப அழகாக நான் லவ் பண்ணுறேன், நான் உங்களை ரெஸ்டாக போகிறதுலாம் பார்த்துப்பேன், என் கூட தான் இருக்கணும், உங்கள் லைஃப்பில் ஏதாவது வேறு வரக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல. அப்போ ரொம்ப அழகாக இருந்துச்சு உங்கள் பர்சனல் லைஃப், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா. எனக்கு அப்பயும் சொல்ல தோணுச்சு மாமா நானும் லவ் பண்ணுறேன் சொல்லிட்டு. ஆனால் எனக்கு அப்போ பயம் நர்வஸ் இருந்துச்சா. சரி கொஞ்சம் டைம் போட்டோம், மாமா இப்போ தான் சொல்லியிருக்காங்க, நம்மளும் கொஞ்சம் டைம் தான் சொல்லலாம்னு நினச்சேன்னா. ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் மட்டும் மொத்தமாக போய் நினச்சி கூட பார்க்கல, பிரிஞ்சு போயிட்டீங்க. ஃபேமிலி எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. அதுக்குள்ள வரைக்கும் ரொம்ப அழகாக போய் ஃபேமிலி எல்லாமே முடிஞ்சிச்சா. எல்லாம் யோசிக்க முடியல. அகையில் போது மீட் பண்ண மாட்டோம், அகையில் நம்ம லைஃப் வந்துட்டு பார்க்க மாட்டோம் கூட நினச்சிட்டு மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப அழகாக வருது. அதுவும் சொல்கிறாங்க, நான் கூட ஆசையாக இருந்தேன் சரி படிக்க வரலான்னு சொல்லிட்டு. அப்படியே உங்களை பார்த்துட்டு மாட்டேன், நான் லவ் சொல்லுவேன் கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் உங்களுக்கு தூரத்துக்கு பார்த்துட்டு மாட்டேதான்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல அந்த மேரேஜுக்கு வந்து அவனை பார்க்கறதுக்காக சொல்கிறாங்க. ஆமாம் அப்படியே சொல்கிறாங்க. எனக்கு அதே ஆசை மாமா, எனக்கு உங்களோட பேசணும் கூட இல்லை சொல்கிறாங்க. என்னென்னு உங்கள்கிட்ட பேசணும் கூட நினைக்கல மாமா, ஜஸ்ட் உங்களை பார்க்கணும், உங்களை ஒரே டைம் பார்த்துட்டு போகணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. சின்னன்னு சொல்கிறாங்க, உங்களை ஒரே டைம் பார்த்தா மட்டும் போகணும்னு தோணுச்சு மாமா, மேரேஜில் உங்க கூட நடக்கும்னு சொல்லிட்டு நான் கற்பனை கூட பண்ணவே இல்லை. நான் ஜஸ்ட் உங்களை பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, அதுக்காக நீங்கள் வந்து தெரியுமா. எனக்கும் ஆசையாக இருந்துச்சு, இப்போ அங்கே வருவோம் உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எந்த மாதிரி இருப்பீங்க, மாறி இருப்பீங்கன்னு நினச்சி நீங்கள் மாறி இருப்பீங்க. எனக்கு ஃபேமிலி ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, 5 வருஷம் நீங்கள் பார்க்காம இருக்கீங்க, நானும் உங்களை பார்க்காம இருக்கேன், நிறைய மாறி இருக்குன்னு நினச்சேன். ஆனால் எதுவுமே மாறவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க சொல்கிறாங்க, உங்களை பார்க்குற வரைக்கும் நான் மாறிச்சுன்னு நினச்சேன். ஆனால் இப்போ நீங்கள் பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் மனசுல நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க ராஜுன்னு கேட்குறாங்க. கேட்குறாங்க, உன்னை நினைக்காம வேறு யார் நினச்சிருப்பேன் கேட்குறாங்க. இல்லை மாமா இவ்வளோ வருஷம் ஆச்சே சொல்கிறாங்க. இவ்வளோ வருஷத்துல லவ் அதிகமாக இருக்குதா. நான் ஒவ்வொரு டைம் நினைப்பு தெரியுமா, எப்போலாம் என் ஒய்ஃப் போய் பார்ப்பேன், எப்போயும் மூச்சை போய் பார்த்துட்ருப்பேன், என் பொண்டாட்டி நினச்சிட்ருப்பேன் தெரியுமா. எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் உன்னை பார்க்கணும், நினைச்சாலே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்டா. சின்ன வயசு மெமரிஸ்லாம் பார்ப்பேனா, நீ என்னை பார்க்கறது, நான் உன்னை பார்க்கறது, நீ என்னை பார்த்து ஷை ஆகுறது, நீ ஓடி போகிறது, அதெல்லாம் நினச்சி பார்ப்பேன். எனக்கு அப்படி சந்தோஷமாக இருக்கும். நீ அதெல்லாம் நினச்சி பார்த்து எனக்கு அப்படி டேஸ் பாஸ் ஆகிட்டே இருந்துச்சு. சரி ஒன் டே எனக்கு நான் முடிவு பண்ணேன், எனக்கு தான் நீ எனக்கு தான் நான் உனக்கு தான் சொல்லிட்டு என் மனசுக்கு தோணும். அதனால தான் எவ்வளோ கஷ்டம் தான் சரி நம்ம வந்துட்டு ஜிம்மில் மட்டும் நினச்சிட்டு இருந்தால் போகுதுலாம் சரியாக தான் சொல்லிட்டு. இப்போ கூட பாரு உன்னை பார்த்ததும் அவ்வளோ ஆசை தெரியுமா, நீ டக்குனு ரொம்ப புதுசாக இருந்தது. நான் இவ்வளோ பேசினதுக்கப்புறம் இதை ஹக் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு மாமா ஒரு ஹக் பண்ண எவ்வளோ ஹாப்பியாக தெரியுமா டே சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க. நான் என்னன்னு சொல்லிட்டு மாமா இப்போவும் பயமாக இருக்குது தெரியுமா, இப்போவும் எனக்கு உங்க கூட போய் இருக்குன்னு தோணுது தெரியுமா, ரெஸ்ட் ஆஃப் எவருக்கு இருக்குன்னு தோணுது. எப்படி உங்களை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்துட்டு நிறைய பேசிக்கிட்டு என் லைஃப் அப்படியே வந்துட்டு எப்படியே வந்து கொண்டு போகணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் இதெல்லாம் நடக்காது மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஏன் நடக்காதுன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு தெரியும் நான் அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் சத்தியம்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியும் அப்பா அம்மா ஒரு வீடியோ வச்சுருக்காங்க, சின்னதாக இருக்கிறாக்கா எனக்கு கூட அம்மா தாங்க மாட்டாங்க, அப்பாவும் தாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அப்பாவுக்கு பிடிக்காத விஷயத்தை நான் பண்ண முடியுமா, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. ஆனால் நான் இல்லாமல் சொல்கிறாங்க, நீங்கள் இல்லாமல் ஒரு லைஃப் யோசிச்சு கூட பார்க்க முடியலமாம்மா, நீங்கள் எப்படி நினச்சிட்டு இருக்கீங்க, நானும் அப்படி தான் உங்களோட லைஃப் ஒரு கற்பனையிலே ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்கேன், இதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு எப்படி அடுத்து நெக்ஸ்ட் டைம் எப்படி கொண்டு போகணும்னு தெரியலமாம்மா. கண்டிப்பாக இப்போ கூட பாருங்க, இப்போ இப்போ நம்ம பேசணும்னு தெரிஞ்சாலே அப்பா வீட்டு கூட்டு போக நினைப்பாங்க, செகண்ட் இங்கேருந்து கிளம்பு நினைப்பாங்க தெரியுமா, யாராவது பார்த்த பிரச்சனை பயமாக இருக்குது, நம்மளால சுகாரி அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருக்கலாம் தோணும் தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, இங்கே பாரு சொல்கிறாங்க இங்கே உட்கார சச்சுன்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க உட்கார சொல்கிறாங்க. அப்புறம் டே உட்காராங்க. டே உட்காந்து ஜிம்மில் அவர் லேப்பில் உட்காருக்கிறாங்க. மாமா சொல்கிறாங்க. அப்புறம் டே ஜிம்மில் அவர் லேப்பில் உட்காரச்சிக்கிறாங்க. இங்கே பாரு சொல்கிறாங்க, எனக்கு மற்ற வந்து எதுவும் கவலை சரியா, நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா, நம்ம மேரேஜ் பற்றி பேசுகிறப்ப நம்ம பேசுகிறேன், இப்போதைக்கு மேரேஜ் பற்றி பேசுவேன் ஓகேவா, எனக்கு லவ் பண்ணுறது தெரியும், எனக்கு அது மட்டும் தான் ஓகேன்னு எதுவுமே இல்லை ஜிம்மின்னு சொல்கிறாங்க. மாமா சொல்கிறாங்க ஐ லவ் யூடா. டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. மாமா சொல்கிறாங்க ஐ லவ் யூடா சொல்கிறாங்க. நீ சொல்லி சின்ன வயசில் டே அப்படின்னு கூப்பிடல, அங்கே கொடுத்துட்டுவாங்க. டே உங்கள் பெரிய பையன் டே வந்து டே கூப்பிடாத சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ சொல்லலான்னு டே லவ்னு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. அது மாமா சொல்கிறாங்க, மாமா டேன்னு சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்ல ப்ளீஸ் தங்கெல்லாம் சொல்ல, எனக்கு உங்கள்கிட்ட கேட்கணும் டே சொல்கிறாங்க. நம்ம ஜிம் டே சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க.
லவ் கேட்டு ஜிம் சொல்கிறாங்க பண்ணிவிட்டு ஜிம்மை பேச கட் பண்ணுறாங்க. அவரோட ரொம்ப லவ்வோட போட்டு போகிற ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஜிம் அதுக்கு வாய்ஸ் க்ளோஸ் பண்ணி ஃபீல் பண்ணுறாங்க. அப்படி ஜிம் நோஸில் ஐஸில் சீக்ஸில் லிப்ஸில் சொல்லிட்டு அப்படி லிப் ஒரு பெட் மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. சீக்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, மாமா சொல்கிறாங்க லவ்யூடா சொல்கிறாங்க, லவ்யூ மாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பார்க்குறாங்க என்னோட ஒய்ஃபை நினச்சிட்டு இருக்கேன்னா இப்போ வரைக்கும் எந்த ஜிம் மாதிரி இப்போ கூட பார்த்தா இப்போ லேப்பில் உட்காந்துருக்கு. ஆனால் எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது தெரியுமா அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க எனக்கு ட்ரீம் இருக்குதா சொல்கிறாங்க. எனக்கு அப்படியே மாமா இருக்குது, எனக்கு அப்படியே தோணுது. ஆனால் உண்மையை செலவாகனு சொல்கிறாங்க. இது அப்படி இந்த ட்ரீம் மாமா அந்த ட்ரீம் அப்படியே இருந்துன்னு தோணுது மாமா, ட்ரீம் விட்டு மதிக்க வேண்டாம் அப்படியே ட்ரீம் இருந்துன்னு தோணுது. ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறாங்க என் மூச்சு வந்து லவ் பண்ணுறான் கேட்குறாங்க. நீ லவ் பண்ண மாட்டேதான் சொல்கிறாங்க. நம்ம வாய்ந்தது தெரியுமா, எனக்கு பயமாக இருக்கும். ஒரு டைம் வந்து கால் பண்ண மாட்டியா, ஒரு டெக்ஸ்ட் பண்ண மாட்டியா, அட்லீஸ்ட் லெட்டராவது எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கும் தெரியுமா அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு பயமாம்மா, நான் நினச்சி நீங்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படியே என்னை புரிஞ்சுக்கிட்டு அவ்வளோ நான் சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஃபேமிலியோட ப்ராப்ளம் படி எனக்கு அப்பாவும் நம்ம அதையும் பேச மாட்டோம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டாங்களே. அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டும் சொல்கிறாங்க அவங்க ப்ராப்ளம் வேறு நம்ம ப்ராப்ளம் வேறு சரியா, அவங்க ப்ராப்ளம்ட்டு நம்ம இன்னும் ஆக வேணாம் சரியா. எனக்கு அப்படி கவலை அவங்க அண்ணன் தங்கச்சி பிரச்சனை. எனக்கு நான் இனிமேல் விரும்பல ஓகேவா, எனக்கு என் ஒய்ஃப் மட்டும் தான் வேணும். லைஃப்பில் ரெஸ்ட்டாக போய் வரைக்கும் நீ எனக்கு நான் உனக்குன்னு சொல்லி வாழ்க்கை வாழணும் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது தெரியுமா. நான் ஒவ்வொரு நாளும் ஒரு கற்பனோடு வாழ்ந்துட்டுருக்கேன். ஒவ்வொரு நாள் தூங்கி இருக்கும் போதும் என் ஜிம்மில் எப்போ நான் பார்க்க போகிறேன், எப்போ அவன்கிட்ட அவன் எப்போ எல்லாம் எனக்கு கற்பஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆசை தெரியுமா டே சொல்கிறாங்க. ஜிம் டிவி பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க மாமா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க நல்லா இருக்கேன்டா, நல்லா இருக்குன்னு பார்த்துக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கேன் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ட்ரெஸ் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. ரொம்ப டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பேசிட்டும் மாமா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க மிஸ் விளாட்தாங்க வெயிட்டே வந்துட்டு ஜிம் கிட்ட ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் உங்களை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டேன் மாமா ஜிம் சொல்கிறாங்க. டைம் கூட மாமா கால் பண்ணல டே கேட்குறாங்க. கால் பண்ண ஆசை தான், ஆனால் கால் பண்ணி இவ்வளோ இதுவும் ப்ராப்ளம் எதுவும் பயம் சொல்கிறாங்க. எப்படி ஸ்கூல் பயப்பட சொல்கிறாங்க. அது அப்பா அம்மா நினைக்கும் போது பயமாக இருக்குமா வேண்டாம் அவங்க ஹார்ட் பிரேக் பண்ண வேணும்னு சொல்லிட்டு தோணும். அப்போ ஹார்ட் பிரேக் பண்ண போகிற வழியாக டே கேட்குறாங்க. உங்கள் ஹார்ட் பிரேக் பண்ணுன்றது எனக்கு ஹார்ட்டில் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க பயமாக இருந்துச்சு ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க இப்போ கூட நான் வந்து பேசுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் உங்களை பார்த்துட்டு போனாலே போதும் நினச்சிப்போம் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அப்படி தானே சொல்கிறாங்க. இல்லை அப்படி நினச்சினா சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க என்னை பார்த்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட பேசினதுக்கப்புறம் எனக்கு உங்க கூடவே ஃபுல் இருக்குமா ஜிம் டேவ் டைட்டாக இருக்கணும். நெக் அப்படி அந்த 2 ஹேண்ட் அப்படி ஃபுல்லாக அப்படி டைட்டாக படிக்கிறாங்க. இப்போ நம்ம டேக்கு அவ்வளோ மாதிரி இருக்குது. இப்படி இருந்ததுமா இப்படியே இருக்குன்னு தோணுதுமாம்மா, இங்கேருந்து எங்கேயாவது போயின்னு கூட தோணுது. ஆனால் மனசு தப்புன்னு புரியுது. அப்பா அம்மா ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க, ரொம்ப லவ் வச்சுருக்காங்க, ஹக் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. ஆனால் உங்களை பார்க்கும்போது உங்க கூடவே இருக்கணும், உங்க கூடவே இருந்துன்னு தோணுதுமாம்மா. ஜிம்னு அழகாங்க. டே பார்க்குறேன் அழகூட சரியா நான் இருக்கணும். டே மாமா இருக்கிறது அழகூட சரியா டே சொல்கிறாங்க. என்னோட குழந்தைட்டாங்க அழகூட சரியா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பையனை எப்படி இருக்கா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறேன் நல்லா இருக்கா, நீ அவள்கிட்ட பேசுதா சொல்கிறாங்க. இல்லை நான் மணி வந்தப்போ அப்பா வீட்டுக்கு பார்லர் போயின்னு சொல்கிறாங்க. அப்படி அவங்க பார்லர் போயிருக்கான்னு சொன்னாங்களா, பார்க்கவே முடியல. அப்போ வந்ததுக்கப்புறம் நடந்து ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, அப்படி நான் இருந்துட்டேன்னு பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க நல்லா இருக்கா அப்படி சொல்கிறாங்க. அத்தை எப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க அத்தை நல்லா இருக்காங்க, மாமா நல்லா இருக்காங்க. அது ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க நான் உன்னை பார்க்குற வரைக்கும் நல்லா தான் ஓகேவா, அவங்க பார்த்துக்கப்புறம் ரொம்ப நல்லா இருக்கா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அம்மா எல்லாருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. அதுபட்டு ஜிம் அவர் பெட் பண்ணுறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அம்மா இப்போ வெளில போயிடுமா யாராவது பார்த்துருவாங்க, நம்ம அப்புறம் பேசிக்கலாமா, இன்னும் 2 days இருக்குல்ல ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க எனக்கு 2 days பார்த்தா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க 2 days பார்த்தா சொல்கிறாங்க. ஈமாம்மா ஜிம் சொல்கிறாங்க. எனக்கு வந்து நிறைய பேசணும் ஜிம்னு சொல்கிறாங்க. பேசலாமாம்மா நம்பர் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க உங்கள் நம்பர் என்ன கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க. நம்பர் என்ன சொல்லிக்கிட்டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என் நம்பர் முடியாது சொல்கிறாங்க. இல்லை நான் வந்துட்டு ஜோப்பில் கேட்டேன். ஜோப் சொன்னால் இல்லை நம்பராக பார்த்தா ப்ராப்ளம் ஆகும், எது ஃபோன் பண்ணுறாக்கா தேவையில்லாமல் அங்கிள் வந்துட்டு ஜிம்மில் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஜிம்மு திட்டிடுவாங்க, அப்புறம் தேவையில்லாமல் ப்ராப்ளம் ஆகும்னு சொல்லிட்டு நம்பர் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு வந்து கஷ்டமாக இருக்கா அப்படி ஆகும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என் நம்பர் ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் தேவை நம்பர் வந்து முதல்ல சேவ் பண்ணுறாங்க. சரி ஓகே இப்போதைக்கு நீ வச்சுக்கோ சரியா, நீ வந்து வெளில போ, நம்பர் வெளில போ ஓகேவா. நைட்டு யாரும் அதுக்கப்புறம் நீ வா சரி சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க அதே சொல்கிறாங்க. சுகர் ரூமுக்கு சரி சொல்கிறாங்க. சுகர் எங்கள் ரூமுக்கு எதுக்கு சொல்கிறாங்க. ஜேவ் ரூமுக்கு வருவான், ஆனால் ஜேவ் இதை பார்த்தா கத்திடுவான் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எனக்கு சுகர் தூங்க நினச்சிக்க அவன் வந்து அசைய மாட்டான், ஆனால் நம்ம ஜேவ் இருக்கானா சொல்கிறாங்க. ஆமாம் அவன் தூங்க ஜஸ்ட்டு சின்ன செகண்ட் கூட போதும் கத்தி பயன்படுத்துவான், அந்த மாதிரி பயந்துருவான் சரியா. அதனால நீ வந்து சுகர் ரூமுக்கு வா சொல்கிறாங்க. மாமா எதுக்கு மாமா சொல்கிறாங்க. நீ இப்போ ஜேவ் கூட தங்கியிருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் அம்மா
அனு சொன்னாங்க ஜெகப் எங்களோட ரூம் ஸ்டே பண்ணிக்க சொல்கிறாங்க. தெரியும் ஓகேவா, எங்கள் ரூம் ஆப்போசிட் ரூம் தான், ஜெகப்போட ரூமோட ஆப்போசிட் ரூம் தான் நம்ம சுகா ரூம் சொல்ல சொல்கிறாங்க. தெரியும் சொல்கிறாங்க. சுகா ரூம் வந்துரு சரியா சொல்கிறாங்க. பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பயப்பட வைக்க பேசணும், நிறைய பேசணும் ஓகேவா டே சொல்கிறாங்க. ஜிம்மி சரி மாமா ஜிம்மி சொல்கிறாங்க. பண்ணிட்டு ஜிம்மி ஸ்லீப்பில் ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. அது கிஸ் ஜிம்மி கவர் மெல்டட் ஆகுது. ஸ்ட்ராங் கிஸ் பண்ணிட்டு கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. லவ் யூ பண்ணிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. மாமா சொல்கிறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. லவ் யூ மாமா ஜிம்மி போட்டு நம்ம டேவில் போய் பெக் பண்ணுறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. நான் நைட்டு பேசுகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி மாமா சொல்கிறாங்க. நீ சாப்பிட்டியா சொல்கிறாங்க. நான் சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ பார்த்து போக சொல்கிறாங்க. ஜிம்மி சரி இருந்துச்சுட்டாங்க. போட்டே டோர் பண்ணுறாங்க. ஜிம்மி டோர் விடுறாங்க. பார்த்தாக்காரன் ஜேவுக்கு யாரும் இருக்காங்க. ஜிம்மி என்ன சொல்கிறாங்க. ஹாபி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேவ் பார்க்குறாங்க. எதுவும் மேட்ரஸ் எடுத்துன்னு சொல்லியா பெரியமா அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம் அது பெரியமா சொன்னாங்க சொல்கிறாங்க. வா நம்ம எடுத்து போகலாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. பெரியமா ஜிம்மி பார்த்து 2 பேர் எடுத்து போட்டு வச்சுருக்காங்க. நீ எடுத்துக்கிறியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஆள் எடுத்துக்கிறாங்க. மேலே போயிடுறாங்க. இப்போ ஜிம்மி போய் வச்சுட்டாங்க. இப்போ எல்லாருமே இப்போனாக்க தூங்கத்துக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எல்லாம் நிறைய பேர் டெரஸில் தூங்குறாங்க. நிறைய பேர் ஹாலில் தூங்குறாங்க. சில பேர் சோஃபாவில், சில பேர் கவுச்சில் சொல்லிட்டு அங்கேருந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்கும் ரூம் பார்த்தா சில பேருக்கு போட்டிக்கோ வரண்டா சொல்லிட்டு வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மியும் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. வா கூப்பிட்றாங்க. ஜிம்மி என்னமா சொல்லிட்டாங்க. பர்மிட் கற்றுக்கோ சொல்கிறாங்க. அதுமா சொல்கிறாங்க. பாருங்க இப்படியே முன்னாடி கூட சாப்பிட்டியா நைட்டு பசிக்கும் நீ குடிச்சிக்கோ சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. பாரு ஜோப் கொடுத்து சரியா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாக்க அம்மாட்ட வந்துட்டு சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. அப்புறமா சொல்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுருக்காங்க. இங்கே யாரும் பேச வளர்த்து சொல்கிறாங்க. அதுமா சொல்கிறாங்க. உன் அத்தை உன்னோட மாமா அப்புறம் உன்னோட ஒயன் கேட்கிட்ட சொல்கிறாங்க. அம்மா பையனுக்கு பாவம் இல்லையா சொல்கிறாங்க. பாவம் தான், அவள் பார்த்து விஷ் பண்ணிக்கலாம் சரியா தெரியாமல் பண்ணிக்கலாம். யாருக்கும் தெரிய மாதிரி அதுவும் அப்பாவுக்கு தெரியாம பேசுகிறதா சொல்கிறாங்க. இல்லைம்மா பேச மாட்டா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லுவோம் மற்ற மாதிரி போக சொல்கிறாங்க. சரிம்மா சரி மீட்டர் மேலே போகிறாங்க. அந்த பக்கம் நம்ம ஜேவ் பார்த்தா அவர் நைட்டு பாத் பண்ணிட்டு ஒரு மாதிரி பார்த்தா அந்த நைட்டில் லோஷன் ஆஃப் பண்ணிட்டு இருக்காரு. என்ன டயர்டாக இருக்குது சொல்லி பார்த்துருக்காங்க. சிவாவுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க. சிவாவுக்கு மேரேஜ் ஆகிட்டு எனக்கு வயசாக போகும் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜவா பண்ணிக்கிறாங்க. எனக்கு அவ்வளோ வரைக்கும் நம்ம தான் வாங்குறாங்க. அவங்களுக்கு புது மாப்பிள்ளை வேலை வாங்க மாட்டாங்க. சரி விட்டு நம்ம மேரேஜ் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவ் நினச்சிட்டு இருக்காங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஹாபி அவங்க சொல்கிறாங்க. வேலை அவ்வளோ சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அவங்க உட்காந்துட்டாங்க. இப்போ ஜெவ் பார்க்குறப்ப நிறைய பேசணும் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஹாபி அவங்க நிறைய பேசணும். எனக்கு 2 வருஷமாக அங்கே இருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மா நீ யாரும் மிஸ் பண்ணுறா கேட்குறாங்க. நான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரி எனக்கு யாரும் பிடிக்கும் ஃபேமிலியாக சொல்லி ஜெவ் கேட்குறாங்க. எனக்கு எல்லாரும் தான் பிடிக்கும் சொல்கிறாங்க. போய் சொல்லாமல் சரி உனக்கு யார் பிடிக்கும் கேட்குறாங்க. எனக்கு எல்லாரையும் பிடிக்கும் யாரும் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஓகே அப்படி ஜெவ் பார்த்துட்டு இருக்காங்க. சரி மீன் குடி சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்லிட்டு மீன் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெவ் பார்த்துருக்காங்க. இப்போ கால் வருது. இது பேசுகிறாங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஜெவ் கூட போகிறாங்க. ஜிம்மி மீன் குடிச்சிட்டு இருக்காங்க. மூக்க குடிச்சிட்டு ஒரு வாரம் வைக்கிறாங்க. அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ ஜெவ் பேசி முடிச்சு வந்துட்டாங்க. சரிவா பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. ஜிம்மி போய் பார்த்துக்கிறாங்க. இப்போ ஜெவ் பக்கத்தில் பார்த்துக்கிறாங்க. வா சொல்லிட்டு அவர் ஜெவ் போய் ஜிம்மி ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஸ்டோரிலாம் சொல்கிறாரு. ஜிம்மி பேசிக்கிட்டு அப்படி படுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஜெவ் பார்க்குறாங்க. அம்மா டேவ் பார்த்தியா கேட்குறாங்க. அத்தையும் சொல்கிறாங்க. டேவ் பார்த்தியா பேசுனேன் கேட்குறாங்க. இல்லை நாங்கள் பார்க்கலாம் சொல்கிறேன். ஏன்டா அவன் மாமாலியா ஜெவ் கேட்குறாங்க. அது சொல்லுவோம் மாமாலியா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்பாவுக்கு சொல்கிறாங்க. அப்பாவுக்கு அம்மாவுக்கு தெரியாமல் பேசணும் சொல்கிறாங்க. எனக்கு நம்ம வந்துட்டு ஒரு மாமா செகண்ட் சொல்கிறாங்க. உங்களுக்கு தான் மாமா சொல்கிறாங்க. அவன் என்னோட சின்ன பையன்டா சொல்கிறாங்க. அதையும் சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு சின்ன பையன் இல்லையா அவனுக்கு மாமா உனக்கு தான் மாமா சரியா சொல்கிறாங்க. என்னோட பெரிய தானே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஆமாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நீ டைம் கிடச்சி பேசுகிறே சொல்கிறாங்க. அவனோட அப்பாவுக்கு தெரியும் பேசுகிறேன் சொல்கிறாங்க. சரி ஜிம்மி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜெவ் பேசிட்டே தூங்கிறாரு. ஜிம்மி மட்டும் தூங்க போயில ஜெவ் தூங்கிட்டு சீக்கிரமே. இப்போ ஜிம்மி பிளாங்கெட் எடுத்து ஜெவ் மேலே கவர் பண்ணிட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மியோட மொபைலுக்கு டெக்ஸ்ட் வருது. ஜிம்மி பார்க்குறாங்க. அந்த ஃபோன் சைடில் இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. நீ வெளில வா சொல்லிட்டு போட்டிருக்க. ஜிம்மி பார்க்குறாங்க. வெளில போகலாமா இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மி இப்போ மெதுவாக எஞ்சுறாங்க. சத்தமே போடாமல் டோர் அப்படின்ட்டாங்க. பார்த்தா தேர்ந்துருக்காங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. டே அப்படி ஜிம்மி கூட்டிட்டு நம்ம சுகர் ரொம்ப பார்க்குறாங்க. பார்த்தா சுகர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. மாமா எனக்கு சேஃபாக இருக்குமா சுகா என் வயசு ஓப்பன் பண்ணிட்டு என்ன பண்ணுறது ஜிம்மி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அவன் வயசு ஓப்பன் பண்ணிட்டா சரியா சொல்லிட்டாங்க. சார் வயசு ஓப்பன் பண்ணிட்டா இப்போ தூங்குவான் நீ வா சொல்லிட்டு போட்டே தான் அந்த ரூம் கூட்டு லாக் பண்ணுறாங்க. அவர் எங்கே போல யாரும் பார்த்துருவாங்க திரும்ப அந்த வீட்டுக்குள்ளே. ஏன்னா அங்கங்கே பால்கனியில் கொஞ்சம் பேர் தூங்குறாங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் சொல்லிட்டு அப்புறம் டெரஸ் சொல்லிட்டு எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. அதனால் எங்கேயும் சேஃபாக இருக்கிறது சொல்லிட்டு அவங்க கூட்டு போயிட்டாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. போயிட்டே வந்து எப்படின்னாக்கா நம்ம சுகர் பெட்டு தூங்கிட்டுருக்காங்க. இவரும் பெட்டு கீழே உட்காந்துருக்காரு. இப்போ அவர் லேப்டாப் ஜிம்மில் உட்கார வச்சுருக்காரு. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ மட்டும் எப்படி ஜிம்மி எனக்கு லைட்டாக கிஸ் பண்ணுறாங்க சாஃப்டாக. ஜிம்மி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறீங்க மாமா ஜிம்மி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. என் ஒய்ஃப் கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. பேசணும் சரியா பேசுகிறேன் ஜிம்மி. சரி பேசலாம் ஜிம்மி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. 5 வருஷம் நான் பார்க்காம நான் டச் பண்ணாமல் அவனுக்கு ஞாபகம் இருக்கா அப்போல்லாம் நான் அடிக்கடி ஹக் பண்ணி கேட்கல. ஏன் மாமா ஹக் பண்ணிட்டு கேட்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு ஹக் பண்ணுறேன்னு சொல்லுவேன் சொல்கிறாங்க. அந்த ஹக்கில் யூஸ் பண்ண தெரியுமா அவன் டச் பண்ணி 5 வருஷம் ஆகுது தெரியுமா டே சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு இது வர சொன்னா கேட்குறாங்க. நீ தப்பா நினைக்கா சரியா எனக்கு எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது சரியா எனக்கு ஹாப்பினஸ் லவ் அப்புறம் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே மட்டும் ஷேர் பண்ண முடியும். ஓகே
டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு புரியுது மாமா ஜிம் சொல்கிறாங்க. படித்து முடிச்சுட்டு முடிச்சுட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாப்பலான்னு கேட்குறாங்க. அது எனக்கு என்ன பண்ண தெரியல மாமா. அப்பா வந்து கம்பெனி ஜாயின் பண்ணிக்க சொல்கிறாங்க அப்புறம் சொல்கிறாங்க. எனக்கு கம்பெனி ஜாயின் பண்ணுற ஐடியாவில் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்கன்னா என்ன பண்ண தெரியல. ஒர்க் போகணும்னு ஆசை இருக்குது. என்ன பண்ணால் தெரியல மாமா ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. சொல்லுடியாக கேட்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. அப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க. அப்பா அலோவ் பண்ண மாட்டாங்களா? அப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு என்ன பண்ண தெரியல மாமா. எனக்கு உங்க கூட இருக்கணும் ஆசை இருக்குது. அதை பார்த்ததுக்கப்புறம் ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறம் அப்படியே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது எது சொல்கிறாங்க. எனக்கு உங்க கூட வேணும் போல இருக்கு மாமா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே பார்க்குறாங்க. ஜிம் டேபிள் நெக்கில் போய்ட்டு அவர் பேசிட்டு போய் ஒர்க் பண்ணுறாங்க. டேக் அந்த டச்சஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்படியே பார்க்குறாங்க. எனக்கு அப்படிதான்டா சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மாமா நீ மறக்கவே இல்லை ஜிம் கேட்குறாங்க. எப்படி மறப்பேன். நான் உன் ஒய்ஃபை நினைக்கிறேன் டாக்டர். என்னை கொண்டாடிட்டா நீ டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நானும் அப்படியே நினைக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் பயமாக இருக்கு மாமா. நம்ம சேலம் போயிடுவோம்மா ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. அங்கே பாரு யார் எடுத்தாலும் சரி மேரேஜ் நடக்கும் சரியா. கொஞ்சம் டைம் போட்டும் சரியா. வெயில் மேரேஜ் நடக்கட்டும். 10 days போகட்டும் ஓகேவா. கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிப்போம் சரியா. நான் மேரேஜ் பண்ணிட்டு கூட சந்தோஷமாக லைஃபாக வாழ்வோம் சரியா. நிறைய குழந்தைங்களாம் பார்த்துக்கிட்டு நிறைய ஹாப்பியாக இருக்கும் சரியா. டே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அந்த வருஷம் கேட்குறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. மாமா இது நிஜமாக நடக்குமா சொல்கிறாங்க. நிஜமாக நடக்கும் சரியா. நிஜமாக நடக்காம எங்கே போயிடும் கேட்குறாங்க. நான் இருக்கேன் மாமா இருக்கேன் மாமா நம்ப சரியா. டே சொல்கிறாங்க. நாங்கள் நம்புகிறோம் மாமா. நான் யாரும் ஹார்ட் கூட மாமா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது. நம்ம யாரும் ஹார்ட் பண்ண நினைக்கிறோம். மற்றவங்க தான் நம்ம ஹார்ட் பண்ணணும் பயமாக இருக்குட்டே சொல்கிறாங்க. அது மாமா சொல்கிறாங்க. எனக்கு என்ன ஆசை சரி நீ எனக்கு வேணும். நீ இல்லாமல் லைஃப் பண்ணி யோசிச்சு கூட பார்க்க முடியாது இதே சொல்கிறாங்க. அது மாமா சொல்கிறாங்க. நீ ஏதாவது லைஃப் பண்ணி யோசிச்சு கூட பார்க்க முடியாதுடா ஓகேவா. இப்போ இல்லை சின்ன வயசுலேருந்து நான் அப்படியே யோசிச்சிருக்கேன் சரியா. நீ எனக்கு தான் சொன்ன முடிவு பண்ணிட்டா அப்பவே ஈவன் எல்லாரும் சொன்னாங்க சொல்கிறாங்க. ஓகே அவங்க மேட்ச் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே யோசிச்சாங்க. எனக்கு ஜெயிலுக்கு மேட்ச் பண்ண சொல்லிட்டு. ஆனால் நான் அப்படி கூட யோசிச்சதில்லை சரியா. எனக்கு இப்போ நீ தான் ஓகேவா. அம்மாக்கும் சரியாக தான் பிடிக்கும் புரியுதா. ஜெயப்பையன் ஃப்ரெண்டு ஒரு அக்கா பையன் தான் ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்கோம். அவன் பையன் தான் ஃப்ரெண்டாக தான் பார்த்துருக்கா சரியா. அவனை மட்டும் தான் என் ஒய்ஃப் சரி கொண்டாட்டிட்டான் நீட்டே சொல்கிறாங்க. ஜிம் டேவ் பார்க்குறாங்க. அப்படி சொல்லும்போது டேவ் ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு 5 வருஷத்துல நான் ரொம்ப பெரிய சந்தோஷத்தை இழந்துட்டேன் நினச்சிட்டேன் மாமா சொல்கிறாங்க. அப்படி என்ன மாதிரியே சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்த்ததுக்கப்புறம் 5 வருஷத்துல அந்த பெயின் அதெல்லாம் போயிடுச்சு தெரியுமா ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. அப்படி நிஜமாக ஜிம் சொல்கிறாங்க. அப்படியே ஜிம்மை ஹாப்பி அடிக்கிறாங்க. ஃபேஸில் கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறவங்க பார்த்தது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா. அப்படியே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா ஜிம் சொல்கிறாங்க. இந்த நைட்டு வந்துட்டு எனக்கு வந்து நீங்கள் என் கூடவே இருக்குன்னு சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன். என் கூட தான் இருக்க போகிறேன் டே சொல்கிறாங்க. அதில் மாமா நான் போயிடுறேன் ஜோஃபி அவங்க ரூமுக்கு. எனக்கு ஷுவா எங்கள் வயசுக்கு மட்டும் பிரச்சனை ஆகிடலாம் ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அவன் தூங்குவான் சரியா. அவன் எதுக்க மாட்டான் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க. அவன் தூங்குவான் சரியா. அவன் பற்றி யோசிக்காத சரியா. நான் இருக்கேன் நான் இருக்கேன் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மாமாவும் சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்கிறாங்க. எல்லாம் வீட்டு டே சொல்கிறாங்க. அப்புறமேட்டு ஜிம்மை பார்த்துருக்காங்க. என்ன சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் லவ் மட்டும் ஷேர் பண்ணவா கேட்குறாங்க. மாமா சொல்கிறாங்க. மட்டும் கொஞ்சம் லவ் ஷேர் பண்ணவா. அது எனக்கு 5 வருஷம் ஆகிடுச்சா அவன் பார்த்துருக்கலாம். ஃபீலிங்ஸாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது மாமா சொல்கிறாங்க. தங்கெல்லாம் கொஞ்சோண்டு டே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. கொஞ்சமாக எனக்காக மாமாக்காக போட்டு போய் அப்படியே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பயமாக இருக்கு மாமா சொல்கிறாங்க. பயப்பட இருக்கு. நான் அவன்கிட்டே இல்லை அவனோட ஹஸ்பண்டில் அவன் புருஷன் தான் நான் டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும். அப்புறம் சொல்கிறாங்க. இருந்தாலும் சுகா சொல்கிறாங்க. சுகா தூங்கலாம் சரியா. சுகா தூக்க மாட்டா சரியா சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது மாமா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. மாமா வேணாம் சொல்லிட்டு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. மாமா வேணாம் வா டே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மாமா வேணும் தான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பயப்படுது டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. 5 வருஷத்துல பார்த்துக்கணும். இந்த 5 வருஷத்துல எவ்வளோ சஃபர் இருக்கும் தெரியுமா. அந்த சஃபர்னஸில் பாதியாவது சரியாக நான் இருக்கேன் நான் ஹீல் பண்ணிக்கணும் சொல்கிறாங்க. மாமா சொல்கிறாங்க. அந்த சஃபர்னஸில் பாதியாக நான் ஹீல் பண்ணிக்கணும் சரியா. ஒன்று பார்த்துக்கணும் டச் பண்ணால் ஹீல் பண்ணிக்கணும்ட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டேவோட ஐஸ் ஃபுல்லாக அப்படி இல்லை நிறைய எமோஷனாக அப்படி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. டே ஜிம் லைட்டாக அப்படி கொஞ்சம் பெண்ட் பண்ணுறாங்க. இப்போது ஜிம்மு லைட்டாக ஆகுதுன்னா அந்த ஃப்ளோரில் அந்த பெட்டுக்கு அந்த கட்டலுக்கு கீழே இப்போ ஜிம் கிட்ட போகிறாங்க. ஜிம் டேவ் பார்க்குறாங்க. டேவோட ஜிம் லைட்டில் ரொம்ப சாஃப்டாக ஃபுல்லாக கிஸ் தான் விட்டுஸ் தான் பைட்டே இல்லை. பைட் பண்ணாமல் கிஸ் மட்டும் பண்ணுறாரு. ஜிம்முக்கு டச்சஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல்டாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் லிப்ஸ் ஐஸ் நோஸாக கிஸ் பண்ணுறாங்க. லிப்பில் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் இப்போ டேவ் அவரும் அது மாதிரி கிஸ் பண்ணுறாங்க ஸ்ட்ராங்காக. டே பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம் டேவ் ஷார்ட்லேயே கை வைக்கிறாங்க. கை வச்சுட்டு க்ளோஸாக இருக்கிறாங்க. மாமாவும் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. வீட்டு டேவும் சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜிம்மு கூட கொஞ்சம் அப்படி க்ளோஸாக இருக்காங்க. அப்படியே இண்டிபெண்டாக இல்லை ஆனால் கொஞ்சமாக ஒரு மாதிரி இப்படி தான் கை வைக்கிறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது. டச்சஸ்லாம் டிஃப்ரெண்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. மாமா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அப்படி சொல்லிட்டு இப்போ அவர் ஜிம் வந்து அவர் வந்து சவுண்ட் வந்து மேக் பண்ணக்கூடாது சொல்லிட்டு இப்போ லிப்பு ஸ்ட்ராங்காக கிஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணிட்டு ஜிம்மில் டச் பாடி டச் பண்ணி பார்க்குறாங்க. ஃபீல் பண்ணி பார்க்குறாங்க. இது எனக்கு நம்ம சரியாக டே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா என்ன பேசுறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் அதெல்லாம் என்ன சொல்கிறாங்க. கரெக்டாக என்ன சொல்ல மாட்டேன் இருந்தாலும் சொல்கிறாங்க இருந்தாலும் சொல்கிறாங்க.
அது சொல்கிறாங்க ஷையாக இருக்குது சொல்கிறாங்க ஷையாக இருக்கா என்கிட்ட ஷை ஆகணும் அப்படியே சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க ஷை என்ன சொன்னால் ஹாப்பினஸ் எனக்கு எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்காரங்க சரியா அதே சொல்கிறாங்க ஜிம் டே பார்த்துருக்காங்க. எனக்கு எதுவும் ட்ரீமாக இருக்கு நம்ம எப்போலாம் சொல்கிறாங்க ட்ரீமா சொல்கிறாங்க படிச்சுட்டே வந்துட்டு ஜிம்மில் இப்போ பைக் பண்ணிடுறாங்க ஜிம் தள்ளி போயிருக்கேன் சொல்கிறாங்க கேட்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ட்ரீமில் போய் ரியல் ஓகேவா சொல்லி ஜிம் சொல்லிட்டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறீங்க தெரியுது ஆனால் பயமாக இருக்கு சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க இப்படி அப்படியே அவர் டச் பண்ணி விட்டு அதை எடுத்துட்டு அமைதியாக இருக்கா ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு போட்டே வந்துட்டு அப்படியே ஜிம் அவருக்கே படுத்துட்டு ஜிம் அது மேலே படுக்க வச்சுக்கிறாங்க. அம்மா எனக்கு தான் சொல்கிறாங்க பொண்ணுடா இப்படி இருக்கியா கேட்குறாங்க. அம்மா அதே சொல்கிறாங்க பேர் சரியா எனக்கு வரைக்கும் வேண்டாம் ஜஸ்ட் டச் பண்ணி பார்க்க விட்டு மக பேர் ஓகேவா எனக்கு எப்படி இருக்குன்னு தோண்டி ஓகேவா பேர் எனக்கே சொல்கிறாங்க. அது எங்கள் வீட்டில் இருக்கா சொல்கிறாங்க இவ்வளோ வீட்டை தான் நான் பார்த்துக்கணும் சரி சொல்கிறாங்க சொல்கிறாங்க நீ பார்க்குற வீட்டாக இருக்க இதை லைக் ஒரு இலை மாதிரி இருக்க சொல்கிறாங்க இலையா ஆமாம் இலை எப்படி இருக்குமோ லைட்டாக இப்போ வீட்டில் சார் இருக்குமோ அது மாதிரி ஓகேவா எனக்கு நீ பார்க்குறது எப்படி இருக்கா டே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க தோண்டு டே சொல்கிறாங்க அம்மா தோண்டு சொல்கிறாங்க இல்லைம்மா சுகா சொல்கிறாங்க சுகா கிடைக்கிறாங்க ஓகேவா அப்படி கண்டிப்பாக அதுக்கு சொல்கிறாங்க அது சொல்லக்கூடாது சுகா நம்ம ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு பையன் இல்லையா நம்ம எல்லாம் ஹேங் சொல்கிறாங்க எனக்கு தான் ஹேங் சொல்கிறாங்க அப்புறம் அவங்களுக்கு அவங்களுக்கு அத்தை பையன் தான் சொல்கிறாங்க ஆமாம் அத்தை பையன் என்ன சொல்ல அதுக்கு நான் கேட்குறாங்க அச்சோ ஏன் இப்படி பேசுகிறீங்க அதுவும் கேட்குறாங்க கேட்பாங்க. ஆனால் அவங்க தேங்க் பண்ண சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க நல்ல வேலை அவங்க சீக்கிரம் மேரேஜ் அக்செப்ட் பண்ணதுனால தான் அந்த விஷயத்தில் பார்க்க முடியும் சரியா இல்லைக்கோ நம்ம நினைப்பில் எங்கே ஒரு மாதிரி இருக்கும் சொல்லிட்டே சொல்கிறாங்க. என்ன இருக்கும் ஜிம் கேட்குறாங்க கேட்பாங்க என்னமோ ஆயிருக்கும் சொல்கிறாங்க ஜிம் சொல்கிறாங்க கேட்பாங்க என்ன சொல்லிட்டு நீ ரொம்ப மாறிட்டோம்மா நிறைய பேசுகிறா சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க கேட்பாங்க நிறைய பேசுகிறேன் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பெயின்ஃபுல் அவங்க பேசுகிறேன் சொல்கிறாங்க. தப்பு இல்லை நான் தான் பெயின்ஃபுல்லோட இருக்கேன் சொல்கிறாங்க கேட்பாங்க மாமா எல்லாம் பெயின் ஃபீல் பண்ணுறேன் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க மேட்ச் பண்ணிக்கப்புறம் மாமா அவனை எல்லா பெயின் ஃபீல் பண்ணுறோம் சரியா சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க நீமா ஜிம் சொல்கிறாங்க டே ஜிம்மி பார்த்துருக்காங்க அப்படியும் சொல்கிறாங்க வீட்டையும் சொல்கிறாங்க இப்படி தான் போகும் சரியா வேறு எதுவுமே கூட வேணாண்டா அப்படியே வாங்கினா இல்லை லைஃப்பில் முடிவு வச்சுட்டா போகும் சரியா அப்படியே இருந்துருவியா அப்படியே கேட்குறாங்க இப்படி இருந்துடவா ஜிம் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க இதுக்கு சொல்கிறாங்க இந்த ஹோல்டு பண்ணிக்க சொல்கிறாங்க இந்த பாருங்க தான் கஷ்டம் இல்லை சரியா என் பக்கத்தில் தான் கஷ்டம் சரியா பக்கத்தில் தான் சந்தோஷம் தான் அப்படியே சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க அப்படியே பக்கத்துல ஸ்டேட்டே டேப் பண்ணி தராங்க அது சொல்கிறாங்க தூங்கடா சொல்கிறாங்க ஜிம் தூங்க ஆரம்பிக்கிறாங்க டேபிள் மேலே இந்த டேபிள் ரொம்ப அழகாக ஜிம் தூங்க வைக்கிறாங்க ரெண்டு அப்படியே தூங்குறாங்க இல்லையா இயர்லி மாறி மாறி இருக்கும் இப்போ டைம் ஒரு 5:30 இருக்கும் அப்போ நம்ம டே பார்க்குறாங்க சரி எல்லாருமே எழுந்திருப்பாங்க எனக்கு மேரேஜ் இருக்கு இல்லையா கண்டிப்பாக ஆரம்பிச்சு எழுந்திருப்பாங்க சொல்லிட்டு டே பார்க்குறாங்க ஜிம்மி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க சரி ஓகே பொரியா சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க ஜிம் கூட க்யூட்டாக செலக்ட் பண்ணுறாரு சின்ன வயசுல கொண்டு போய் பண்ணிட்டு இருக்காரு ஜிம் டே பார்க்குறாங்க என்னம்மா கேட்குறாங்க அது எனக்கு தூக்கமாக இருக்குமாம்மா ஜிம் சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க சரி வா சொல்லிட்டு அப்படி தூக்குறாரு ஜிம் பார்க்குறாங்க ஜிம் போய் கேஷோட சாஞ்சிக்கிறாங்க ஜஸ்ட் லைக் டே தூக்கிட்டு போயிருக்காங்க அந்த ரூம் ஓப்பன் பண்ணி அந்த ரூம் தூக்கிட்டு போயிட்டு ஜெவப்பட்டு ஓப்பன் பண்ணுறாங்க அப்போ வெளியே ஹவுஸ் சைடில் லாக் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க ரெண்டு பேர் வரும்போது இப்போ நம்ம டே போய்ட்டு அழகா ஜெவ கூட பெட்டில் ஜிம் படுக்க வைக்கிறாங்க ஜிம் அழகாக படுத்துக்கிறாங்க டே வந்து ஜெவக்கு வந்து பாக்கெட் போட்டுருக்காரு எடுத்து ஜிம்மு போட்டு விட்றாங்க உனக்கு எடுத்து அப்போ சொல்லிட்டு எடுத்து நம்ம ஜிம்மில் போட்டு விட்றாங்க நீ தூங்கி செல்லும் சொல்லிட்டு தான் வந்துட்டு ஜிம்மில் போட்டு ப்ளஸ் பண்ணிட்டு அவங்க போகிறாங்க ஓகேவா ஜிம் சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்க்குறாங்க மாமா ஸ்டம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க டே போய்ட்டு ஜிம்முக்கு போய் பண்ணுறாங்க வீட்டு டே சொல்கிறாங்க ஜிம் அழகாக பார்த்துக்கிறாங்க தூங்கிட்டு டே அழகாக டே வந்து டேப் பண்ணிக்கிறாங்க இப்போ நம்ம டே வந்துட்டு அப்படின்னு பக்கம் வராங்க ஒரு பர்சனல் பெட்லேயும் உட்காந்துருக்காங்க டே வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா டே வந்து அந்த ஷோரூம் வந்துருப்பாரு இப்போ டே பார்க்குறாங்க சுகா சொல்கிறாங்க இப்போ சுகா பார்க்குறாங்க சொல்கிறாங்க நீ இப்போ இருந்துச்சு அப்படி சொல்கிறேன் டே கேட்குறாங்க அதுவா அவங்க அதை சொல்கிறாங்க சரி சுகா இப்போ தான் கேட்குறாங்க இல்லை அப்புறம் சொல்கிறாங்க அவங்க கிடக்காங்க ஒரு மாதம் சொல்லலாம் சொல்கிறாங்க இப்போ டே பார்க்குறீங்கன்னா சொல்லிட்டு அவங்க கிடக்கான்னு சொன்னாலும் சொல்கிறாங்க இப்போ டேக்கர் மாதிரி இருக்கு அப்படின்னா சொல்கிறாங்க எப்படி பேசினா கேட்டுதான் சொல்கிறாங்க இப்போ டேக்கர் மாதிரி இருக்கு சுகா சொல்கிறாங்க டே ஜஸ்ட் ஸ்டார்டிங் தூக்கம் வச்சுட்டு ஆனால் படுத்து தான் சரியா ஏன்னா எப்போ அவங்க கூட்டிகிட்டு வந்துடுவீங்க அப்போ தூக்கம் படிச்சுட்டே சொல்கிறேன் காமனாக பேசிகிட்டே இருக்கேன் டே சொல்கிறாங்க இப்போ சுகா சொல்கிறாங்க டேக்கர் மாதிரி இருக்கு சுகா சொல்கிறாங்க ஹாப்பியாக இருக்கு ஓகேவா அப்படியே இன்னமும் சொல்கிறாங்க என்னெல்லாம் வந்துட்டு மோன் பண்ணவே இல்லை சுகா டே சொல்கிறாங்க உட்கார சொல்கிறாங்க டே உட்காருங்க சுகா பார்க்குறாங்க அதை சொல்கிறாங்க என்ன மோன் பண்ணவே இல்லை சுகா எனக்கு அவங்களாம் லைஃப் யோசிச்சு கூட பார்க்க முடியும் தெரியுமா அவங்க என் ஒய்ஃபை நினச்சிட்டு நல்லா சொல்கிறாங்க அதான் சொல்லி வார்த்தைக்காக பொண்டாட்டின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க டே பார்க்குறாங்க அதான் சுகா பொண்டாட்டி சுகா டே சொல்கிறாங்க இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க புரியுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் 5 வருஷத்துக்கு பார்க்குறேன்னா எனக்கு அப்படி ஃபீலிங்ஸ் இவன் அவன் பிடிக்காத சாப்பிட விட மாட்டேன் சொல்கிறாங்க ஏன்னா எனக்கு அவன் பிடிக்காத சாப்பிட விட மாட்டேன் அப்படி கூட லவ் பண்ணுறேன் மாமா சொல்லி எப்படி இருக்கும் டே சொல்கிறாங்க இப்போ சுகா பார்க்குறாங்க ரொம்ப வருஷமாக தான் இருக்கும் ரொம்ப வருஷமாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குது சுகா டே சொல்கிறாங்க இப்போ சுகாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே சொல்கிறாங்க எப்படி மேரேஜ் எனக்கு போதான் தெரியல எனக்கு அங்கிள் ஆண்டிக்கும் ஒரே பையன் அதுவும் மேரேஜ் ஆகிட்டு உடனே கூட அங்கிள் ஆண்டி குழந்தை பிறக்கல 3 years அப்போ தான் பிறந்தாமா சொல்கிறாங்க ஆமாம் அவங்கள ரொம்ப பாசம் இருக்கிறா இருக்குமே அவங்க அப்பா அம்மாக்கு ரொம்ப பாசம் அதுவும் அங்கிள் விட்டு தரவே மாட்டாது எப்படியே கோவத்தில் இருக்காங்களா அப்பா அங்கிள் எனக்கு என்ன பிறப்பான்னு தெரிஞ்சுக்கா ஆனால் சத்தியமாக அவங்களாம் லைஃப் என்ன நினச்சி கூட பார்க்க முடியாது சுகா டே சொல்கிறாங்க சுகாக்கு புரியுது அது சொல்கிறாங்க என்ன பண்ணி எது பண்ண தெரியல ஆனால் நான் கண்டிப்பாக அவங்க மேரேஜ் பண்ணிக்கணும் அவங்களாம் லைஃப்பை வச்சு பார்க்க முடியாது அவங்க பசங்க கூட இருக்க முடியாது அவங்க எந்த லவ் பண்ணுறாங்க அதனால லைஃப்பை வச்சு பார்க்க மாட்டான் சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க டே சொல்கிறாங்க சுகா பார்க்குறாங்க சரி ஓகே கொஞ்சம் பொறுத்துக்கோ என்னோட மேரேஜ் முடியட்டும் ஓகேவா
என் மேரேஜ் முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக பேசுகிறேன். நான் அப்புறம் ஜெவுக்கு அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்து அங்கிட்ட பேசுகிறேன், அத்தை பேசுகிறேன், சித்தப்பட பேசுகிறேன்னு சரியாக சொல்கிறாங்க. அவர் புரிஞ்சுப்பாரா சொல்கிறாங்க, கண்டிப்பாக புரிஞ்சுப்பாரு சரியாக சொல்கிறாங்க. உன் அப்பா சொல்கிறாங்களே என் அப்பா வந்து தப்பாக ரிலீஸ் பண்ணிட்டாரு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் என் அப்பா வந்து தப்பாக ரிலீஸ் பண்ணிட்டாரு. என்ன அங்கிள் கொஞ்சம் கோவமாக இருக்கார் இல்லையா? ஆமாம் அதனால் அவர் கொஞ்சம் அவர் ஈகோ காட்டுறா சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் ஆமாம் மற்றபடி அப்பாவுக்கு ப்ராப்ளம் இல்லை சரியாக சொல்கிறாங்க. சரி ஓகே எப்படி சொல்லிட்டு சுகாங்க டைம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்க தூங்கலாமா சொல்கிறாங்க. எங்கே தூங்குறது அதான் இப்போ எல்லாரும் ஏஞ்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் சரி ஓகே தான் ஒர்க் இருக்கும் நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு இப்போ டே பார்க்க சுகா பார்க்கறவா ஃபஸ்ட்டு வாக்கிங் போகும் சொல்கிறாங்க. சரி வா சொல்லிட்டு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வாக்கிங் போகிறாங்க. ஏன் சுகா எனக்கு பையனை சொல்கிறாங்க. எனக்கு பையன் வேலை சின்ன வயசுல லவ் தான் டே சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சுகா எனக்கு அவளுக்கு அப்படி தான் அவன் சின்ன வயசுல லவ் தான் சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு எதுவுமே அவள் பிடிக்கும் சொல்கிறாங்க. எனக்கு தான் அவளுமே நானுமே அவள் வந்துட்டு எனக்கு ஒரு ஒய்ஃபை பார்க்க மாட்டேன், ஒரு குழந்தை பார்க்கும்போது பார்த்துக்கலாம் சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் என் தங்கச்சிக்கு கொடுத்து வச்சுவா சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் சொல்கிறாங்க. என் தம்பி தான் கொடுத்து வச்சுவா அப்படி சொல்லிட்டு டே சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் நல்லா சொல்கிறேன். ஜிம்மி என் தம்பி தானே, சித்தப்பா பையனை எனக்கு பார்த்ததில்லை, எப்பவுமே என் தம்பி தான். ஜெவாப் அப்படியே எனக்கு அப்படி தான் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறேன் எனக்கு தெரியும் சுகா நீயும் ஜெவாப்பும் ஜிம்மில் எவ்வளோ பாசம் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு 2 பேரும் அழகாக வாக்கிங் போயிட்டுருக்காங்க. இப்போ நம்ம ஜெவாப் பார்க்குறாங்க. அவர் பின்னாக்கா நம்ம தூங்கிட்டு இருப்பாரு தூங்கி ஒரு 6 o'clock அது அப்போ தான் நம்ம ஜெவாப் அம்மா எழுப்புறாங்க. ஜெவாப் எந்திரிப்பா சொல்கிறாங்க. ஜெவாப் பார்க்குறாங்க. ஐயோ ஆனால் மாதிரி அந்த அம்மா எழுப்புறாங்க சொல்லிட்டு அவர் எந்திரிக்க எழுந்து பார்த்தாக்கா ஜிம் கூட தூங்கிட்டு இருக்காங்க. ஜெவாப் பார்க்குறாங்க. ஜிம்மில் தூங்குறானா தூங்கிட்டோம் அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எழுந்து வராரு. என்னம்மா கேட்குறாங்க. ப்ரெஷ் பண்ணிட்டு வர சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க ப்ரெஷ் பண்ணிட்டு உட்கார சொல்கிறாங்க. இப்போ ஜெவாப் போய்ட்டு ப்ரெஷ் பண்ணிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வராங்க. என்னம்மா சொல்கிறாங்க பாரு கீழே எவ்வளோ ஒர்க் இருக்குது இப்போ தூங்கிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அம்மா சுகாக்கு மேரேஜ் எனக்கு மேரேஜாக சொல்கிறாங்க. அவனுக்கு தானே மேரேஜ் சொல்கிறாங்க. அவன் மேரேஜ் கொடுத்து எனக்கு வயசாகி மேலே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவாப் பண்ணாமல் சிரிக்கிறாங்க. என்ன பேசுகிறா ஜெவாப் சொல்கிறாங்க. என்ன ஒர்க் வேறு வாங்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. அண்ணன் மேரேஜ் நீ ஒர்க் பண்ணாமல் யாரை பண்ணுவா கேட்குறாங்க. அதுமா சொல்கிறாங்க. ஒரு அண்ணனோட மேரேஜ் நீ ஒர்க் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா, அவன் மேரேஜுக்கு அவனை எடுத்து கொடுத்து பண்ணுவான் சொல்கிறாங்க. ஜெவாப் பார்க்குறாங்க. புரியுது இருந்தாலும் டயர்டாக இருக்குமா சொல்கிறாங்க. அப்பெல்லாம் பார்க்கல சரி 2 days வா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜெவாப் பாருங்க பட் எல்லாருக்கும் நம்ம ஜெவாப் படம் காஃபி போட்டுறாங்க. இவங்க எடுத்து கொடுக்குறாங்க எடுத்துக்கோங்க சொல்லிட்டு அவங்க கிட்ட பார்க்குறாங்க. ஹோபியாங்க வந்து விளையாடுங்க சொல்கிறாங்க. விளையாடுமா ஐயோ எனக்கு ஒர்க் இருக்கு சொல்கிறாங்க. அவங்க ஜிம்மில் அவங்க எங்கே சொல்கிறாங்க. ஜிம்மி தூங்கிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. நாங்கள் போய் எழுப்பா சொல்லணும் வேண்டாம் சொல்லி ஏன் நாங்கள் போய் எழுப்புறோம் சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் தூங்கிட்டு சரியா அப்படி சொல்லிட்டு ஜெவாப் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்லிட்டு போய் அவங்க இதில் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஜிம்மி எங்களோட விளையாடுன்னு சொன்னாங்களே சொல்கிறாங்க. வருவாங்க அப்படி சொல்லிட்டு ஜெவாப் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜெவாப் சொல்கிறாங்க. அங்கிள் சித்தப்பா சித்தி சொல்கிறாங்க. எங்கே நம்ம ஜிம்மி சொல்கிறாங்க தூங்கிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. ஜிம் அம்மா பார்க்குறாங்க தூங்குறாங்க சரி ஓகே சொல்கிறாங்க. போய் பார்த்து வரங்க சொல்கிறாங்க. சரிம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா மேலே வர எனக்கு வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மில் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் தூங்கிட்டு இருக்கியா ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம்மில் அப்பா அம்மாவுக்கு மேரேஜ் ஆகிட்டு 3 years வந்து பேபி பண்ணிருக்கும். எனக்கு ஜிம்மில் அப்பாவுக்கு எனக்கு அவங்க அண்ணனுக்கு மேரேஜ் ஆகிட்டு உடனே குழந்தை பிறக்கும். அவங்க தங்கச்சிக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் மேரேஜ் பண்ணிட்டு போகிறார். ஆனால் சடனாக யாருக்கும் குழந்தை பிறக்கும். ரொம்ப 3 years ஆகிருக்கும் பேபி பிறக்காம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுப்பாங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்போ ஏஞ்சல் மாதிரி ஒரு குட்டி பையன் பிறந்துப்பான். நம்ம ஜிம்மி பிறந்துப்பாரு மூச்சு. அப்போ அவங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க. 3 years ஆகிட்டு வந்து போனதுனால ரொம்ப பாசமாக ரொம்ப கேரிங்காக இருப்பாங்க. ஜிம்மி ரொம்ப சமத்தாக இருப்பார். ஜிம்மில் எல்லாருமே ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஜிம் அப்பாவுக்கு ஜிம்மில் அவ்வளோ ப்ரீஷியஸ். ஜிம் நம்ம பார்க்குறாங்க பாரு எனக்கு தெரியும் உனக்கு தேவை பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஆனால் அப்பா ஒதுக்க மாட்டேன் சரியா அதனால செல்லும் நீங்கள் மனசில் ஆசை எடுக்காதீங்க சரியா. ஜிம் நம்ம பார்த்துருக்காங்க உனக்கு அப்பா பர்த்டே பர்சன் பார்ப்பாங்க சரியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. என் பையன் ஹார்ட்டு பயமாக இருக்கு. எனக்கு அவன் சின்ன வயசுல தேவைன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே அடிக்கடி பெரிய பேசினா சொல்லிட்டே இருப்பான். எனக்கு ரொம்ப கேரிங்காக இருந்தான். எனக்கு நல்லா தெரியும். இவங்க பெரியவங்களுக்கும் நடந்த சண்டையில் நம்ம சின்ன பசங்க ஹார்ட் ஆகும் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எனக்கு பயமாக இருக்கு. ஜிம் இன்னமும் ஒரு டைம் ஃபீலிங்ஸ் வச்சுருப்பாங்க பயமாக இருக்குது. பிடிக்கும் தெரியும். ஆனால் தாண்டி ஃபீலிங்ஸ் எல்லாம் எதுவும் இருக்க வாய்ப்பில் எனக்கு 5 வருஷம் நம்ம கூட இருக்கான். நம்ம தானே நம்ம எங்கேயும் அனுப்புறதே இல்லை, நம்ம கூட தான் இருக்கான். அவள் பார்த்துக்கவும் இல்லைப்பா பார்க்கல பேசவும் இல்லை. அப்போ ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ஜிம்மில் நினச்சிட்டு அப்படியே போயிட்டாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிம் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ பக்கம் சுகா ஜெயக்கூட நம்மகிட்ட எல்லாம் ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்போ எல்லாம் வெளியே போகிறாங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு போகலான்னு சொல்லிட்டு. எனக்கு நிறைய பேர் ட்ரெஸ் எடுக்க வேலை சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இவங்கெல்லாம் போய்ட்டு வாங்கி கொடுக்குன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ இவங்க நம்ம பார்க்குறாங்க. சரிலாம் போய்ட்டு வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜவாப் என்ன சொல்கிறாங்க. ஏன் அதில் ஆண்டி வரலையா சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதுதான் ஜிம்மி வரல கேட்குறாங்க. இல்லை ஜிம்மி வரல ஆண்டி எங்கே வரான்னு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஜிம்மி வந்து ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லிட்டு ஆண்டி சொன்னாங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அவன் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகினாமா ஒரு வாரமா அவன் டயர்டாக இருக்காங்க. அதனால் ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லிட்டாங்க. ரெஸ்ட் எடுக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு அவங்க பண்ணுறது நான் அந்த காரில் வரேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இறங்கி அவர் சொல்கிறாரு. இப்படியே இறங்குறாங்க. இப்போ வயன் கூட போகிறா வயனு அதுக்கப்புறம் எல்லாருமே போகிறாங்க. எல்லாருக்காகவுமே இங்கே கொஞ்சம் பேர் ரிலேட்டிவ்ஸ் மட்டும் போயிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் தூரத்து சொந்தம் இருப்பாங்களே அவங்க மட்டும் கொஞ்சம் இருக்காங்க. கொஞ்சம் பேர் இருக்காங்க அவ்வளோதான். எல்லாம் போயிட்டாங்க. டே பார்க்குறேன்னு சரிலாம் போயிட்டு சொல்லி போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்த்தா மெதுவாக எஞ்சி குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக கீழே வராங்க. பசிக்குது ஜிம்னு சொல்லிட்டாங்க. இப்போ பார்த்தாக்காங்க ஒழுமையா அவங்கள பார்க்குறாங்க. இப்போ ஜிம் தம்பி பசிக்குதாப்பா சொல்கிறாங்க. ஆமாம் ஆண்டி எங்கே ஆண்டி அம்மா சொல்கிறாங்க. ஓ அம்மா ஷாப்பிங் போயிருங்க. ஷாப்பிங் ஆமாப்பா ஏதோ ட்ரெஸ் தான் வாங்க சொல்லிட்டு 4 பேர் கூப்பிட்டாங்க. எல்லாரும் போயிட்டாங்க சொல்கிறாங்க. ஓகே அப்படி ஆமாம் அம்மா சொல்கிறாங்க தூங்கிட்டு இருக்க தூங்கிட்டு சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. எனக்கு பசிக்குது ஜிம் சொல்லிட்டாங்க. பார்த்து ஃப்ரெஷ்ஷாக கூட சொல்லியிருக்காரு.
அப்படி அப்போ என்ன பண்ணி தட்டுவோம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன இருக்குது ஏதாவது சாப்பிட்றது ஜிம் கேட்குறாங்க. அப்போ நம்ம டே பார்க்குறாங்க ஆண்டி சொல்கிறாங்க ஓ டே நீ சாப்பிட்றப்ப கேட்குறாங்க. ஆண்டி நான் சாப்பிடல சொல்கிறாங்க. அப்படியா அப்போ வந்து ஒரு ஃபுட்டு கொடுத்துருவா கேட்குறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஒர்க் ஒன்று வந்துட்டு கூப்பிட்றாங்க. ஆண்டி நீங்கள் போங்க நான் பார்த்து சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க ஆமாம் ஆண்டி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க பசிக்குதா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஹெட்டை செக் பண்ணுறாங்க. டே பார்க்குறாங்க தூக்கம் போலியா கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க தூக்கம் போலி வச்சுறதுக்கு டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அம்மா இதை பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க வாஷ் கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம் போய்ட்டு கிச்சன் கவுண்டரில் உட்காராங்க. இப்போ நம்ம டே ஜிம்முக்கு அழகாக ஃபுட்டு மேக் பண்ணி தராங்க. சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. உங்களுக்கு நான் சாப்பிட சொல்கிறேன். ஜிம் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம டே ஜிம் சாப்பிட்டு அதே பவுலில் சாப்பிட்றாங்க. ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. தேங்க்யூ மாமா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க சரி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன மாமா சொல்கிறேன் வீட்டில் தான் சொல்கிறாங்க. வீட்டில் சொல்கிறேன் யாரும் சொல்கிறாங்க. அது எப்படி இருக்காங்க எங்களோட ரிலேட்டிவ் சரியாக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. நம்ம கொஞ்சம் நம்ம சொல்கிறாங்க. கொஞ்சம் நம்ம சொல்கிறாங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமா சொல்கிறாங்க. மாமா அது சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு வராங்க. ஜிம் பண்ண இருக்காங்க மாமா என்ன பண்ணி யாரும் பார்த்துட்டு போகிறாங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் நம்ம யாரும் பார்த்துட்டு போகிறாங்க ஜிம் சொல்கிறாங்க. பட்டே இது பண்ணாமல் ஜிம்மை அனுப்பிக்கிறாங்க. அம்மா அது சொல்கிறாங்க. ப்ளீஸ் வா சொல்லி கூப்பிட்றாங்க. அம்மா ரூமில் போய் யாராவது பார்த்துருவாங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க சொல்கிறாங்க யாரும் பார்த்துருவாங்க ஜிம் சொல்கிறாங்க. டே எதுவும் பண்ணல சரி இப்போ வாஷ் கூட்டிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு போட்டே டேரக்டாக நம்மளோட அந்த ஸ்டோர் ரூம் இருக்குல்ல நேற்று பார்த்துட்டு அதே ஸ்டோர் ரூம் போய் கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அம்மா என்ன பண்ணி சொல்கிறாங்க. பார்த்துக்க அங்கே ஒரு மேட்ரஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டாங்க. எனக்கு ட்ரெஸ்ஸில் ஒன்று போக சொல்லி வச்சுட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. இன்னொன்று கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க அந்த மேட்ரஸில் வந்து போய்ட்டு அங்கே அதுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்றாங்க. இப்போ அது அழகாக வந்துட்டு ஃபிட் ஆகிட்டு அந்த ரூமில். இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அம்மா என்ன பண்ணி சொல்லி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க அம்மா வேண்டாம் பாப்பா பயமாக இருக்கு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அதுக்கு அம்மா சொல்கிறாங்க வேண்டாம் அம்மா சொல்கிறாங்க. கொட்டி டோர் லாக் பண்ணிட்டு கிட்ட வராங்க. தப்பாட்டுக்கு சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க தப்பாட்டுக்கா சரியா அதே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க இப்படி அவர் ஷார்ட் போட வின் பண்ணுறாங்க. இப்போ டே பார்க்க அவ்வளோ ஹார்டாக இருக்கார் அவர் ஷார்ட் போட வின் பண்ணவும். ஜிம் பார்க்குறேன் நைட்டில் பார்த்து பாருப்பா டே டைம் பார்க்குறாங்க. அவர் ஒயிட் கலர் ஷர்ட்டை போட்டுருக்காரு. ஷர்ட்டை வின் பண்ணுறாரு. பார்த்தாக்கா அவ்வளோ அழகாக இருக்காரு. அவ்வளோ ஒரு ஜிம் பண்ணி போட்டிருக்காரு. அப்படியே ஒரு டாலர் செயின் அதுக்கப்புறம் அங்கங்கே லைட்டாக ஸ்வெட்டாக மாதிரி இருக்குது. டே ஜிம்மு பார்க்குறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. ரொம்ப பேர் ஒட்டுமொத்த பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அம்மா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க வேண்டாமே இது பயமாக இருக்குது சொல்கிறாங்க. பயமாக இருக்கா டே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்புறம் டே ஜிம் லைட்டாக புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க மாமா சொல்கிறாங்க. அப்புறம் டே ஜிம்மில் ஓவர் ஆகிருக்காங்க. மாமா வேண்டாம் சொல்கிறாங்க. இப்போ டே ஜிம்மில் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாங்க. பைட்டே இல்லைம்மா ஜஸ்ட் கிஸ் மட்டும் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணி அது மாதிரி அழகாக பார்த்துருக்காங்க. ஒரு மாதிரி பண்ணிட்டு பேச டப் பண்ணுறாரு ஒரு பேஸில் வச்சுக்கிட்டு ஜிம்முக்கு ஒரு மார்க்கெட்டாக வச்சுக்கிட்டு ஜிம் பார்க்குறாங்க. மாமா சொல்கிறாங்க. ஜிம் ஷர்ட்டாக வின் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு வச்சுருக்காங்க. பார்த்து ஜிம் இன்செட் மணி கூட போடல. இவ்வளோ இன்செட் மணி போட்டுக்கார அது கூட போடல. அப்படி பிளைனாக அந்த எம்டி பாடி பார்த்துருக்காங்க. டீ பார்க்குறாங்க. மில்கி ஸ்கின் ரொம்ப அழகாக ஒரு மாதிரி முழுசாக குட்டியாக தான் இருக்காரு. பாடி ரொம்ப ஸ்லிம்மாக வச்சுக்காரு. அவ்வளோ அழகாக இருக்காரு. ஜிம்மு பாடி பார்த்துக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா ஏன் பார்க்குறீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ போய்ட்டு ஜிம்முடைய அந்த இப்போ ஸ்டமக்கை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு அப்படி ஒரு ஃபீல்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு. வேண்டாம் நம்ம எதுவும் ஃபீலிங்ஸை காமிக்கிறாரு. ஜிம் ட்ரை பண்ணுறாங்க. பட் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுறாரு. ஜிம் அந்த கிஸ்க்கு மெல்ட் ஆகிட்டு ஜிம் பார்க்குறாங்க. பார்க்குறேன் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கலாம் பார்க்குறேன். அவங்க போட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நேற்று ஆப்ஷனாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. மாமா சொல்கிறாங்க போதும் சொல்கிறாங்க. போதும் எதுவும் பண்ணலையே சொல்கிறாங்க. அது எதுவுமே போதும் மாமா சொல்கிறாங்க. போதும் எனக்கு பார்த்தாலே சொல்கிறாங்க. மாமா அதை சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பாரு சொல்லுவோம் நான் பண்ணேன்னா கொஞ்சம் யூஸ் தான் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. மாமா சொல்கிறாங்க நான் பண்ணாக்கா யூஸ் தான் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன் நான் ஒன்று பண்ணுறடாக்கா யூஸ் தான் பண்ண ஓகேவா நம்ம நல்லதுக்காக சரியா சொல்கிறாங்க. நல்லதுக்காக புரியலையே சொல்கிறாங்க. எனக்காக என் செல்லம் கொஞ்சம் வெளியே போட்டுருக்காங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க கொஞ்சம் வெளியே போட்டுக்கோ சரியா சொல்கிறாங்க. பார்க்குறாங்க. சரி மாமா ஜிம் சொல்கிறாங்க. டே மாமா இது பண்ண கரெக்டாக இருக்கோ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ டே ஜிம் போடக்கூடாது ஒரு மாதிரி ஒன்றா இருக்காங்க. இப்போ ஜிம் கூட அதே மாதிரி இருக்காங்க. ஸ்டார்டிங்கில் போயிடலாம் இருக்கும். போக போக ஜிம் இருக்காது ஒரு மாதிரி கொஞ்சம் நார்மல் ஆகிடாது. இப்போ நம்ம ஜிம் கிளம்ப நடக்குது. ஜிம் பார்க்குறாங்க. எல்லாமே சொல்கிறாங்க. வீட்டு மாமா சொல்கிறாங்க. கொஞ்சம் டீமும் சொல்கிறாங்க. எல்லாமே இருக்க மாட்டேங்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் டே ஜிம் கிளம்ப நடந்திருக்கும். அப்படியே 3 hours போயிட்டு ஷாப்பிங் போயிட்டு எல்லாமே போயிட்டு ஆகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு பயங்கர பயம் வந்துட்டு இருக்காங்க. அப்படியே வந்துட்டு 3 hours மட்டும் வந்துருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. மாமா அது சொல்கிறாங்க. இங்கே பாருங்க ஒரு பணிக்காக ஓகேவா நான் இருக்கிற மாமா இருக்கேன்னு சொல்கிறாங்க. அது மாமா சொல்கிறாங்க. உங்களுக்கு சரியாக கொஞ்சம் அமைதியாக பட்டுக்கோ சொல்கிறாங்க. ஏன் மாமா சொல்கிறாங்க. நான் சொல்கிறதுக்கு இங்கே பட்டுக்கோ சொல்லி இந்த கதை சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக சொல்கிறாங்க. ஜிம் சரியாக சொல்கிறாங்க. இப்போ டே மட்டும் டக்கு ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணிட்டு விளம்புறாங்க. இப்போ ஜிம் எடுத்துக்கலாக்கா ½ hour அதுக்குள்ளே இருந்துப்பாரு. ஒரு ½ hourக்கு அப்புறம் ரொம்ப டயர்டாக இருக்காங்க. ஷாப்பிங் போய்ட்டு போய்ட்டு ரெஸ்ட் எடுத்துருக்காங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். அப்புறம் பார்த்து சொல்லிட்டு அப்புறம் இப்போ செட் ஆகிடுறாங்க. இப்போ தான் எல்லாரும் போயிட்டு செட் ஆனதுக்கப்புறமா டே வராங்க. டே வந்து ஜிம் அழகாக போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. அங்கே பாரு அங்கே ஷவர் போய் குடிச்சிக்கிட்டே சொல்கிறாங்க. அது மாமா சொல்கிறேன் நான் வந்து ஹோபி அவங்க சொல்கிறேன் இல்லை ஹோபி ரூம் இருக்கான் சரி இப்போ கொண்டு வச்சுக்கேன் பார்த்து கண்டுபிடிச்சிருவான்.
தெரியுமா ரொம்ப சொல்லிட்டு மேக்கப்பா ரொம்ப ஹிக்கிஸாக இருக்குது. நான் வந்து டிஷர்ட் சொல்லி போட்டு போக சொல்லிட்டாங்க. டிஷர்ட் ஆமாம் அது டர்ட்டில் கொஞ்சம் டிஷர்ட் இருக்கு சரியா நான் கொடுக்குறேன். அது போட்டு போக சொல்லிட்டாங்க. ஜிம்மி சரிம்மா சொல்லிட்டு போட்டே போயிட்டு ஜிம்மில் போயிட்டு குடிக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அங்கே ரூமுக்கு இப்போ அக்கா எல்லாம் கெஸ்ட்டாக தான் கொடுக்குற ரூம் தான் அது. அங்கே போயிட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு வராங்க. இப்போ டே போயிட்டு யாருமே பார்க்கல அது இப்போ நடக்குது. இப்போ டே போயிட்டு ஜிம்முக்கு ஹேர்லாம் வைப் பண்ணி விட்டு அது போகிறது கிஸ் பண்ணுறாங்க. இது போட்டு போக சொல்லிட்டாங்க. ஜிம் போட்டுக்கிறாங்க. இப்போ டே பார்த்தாங்க சரி போயிட்டு வேறு ட்ரெஸ் போட்டு போக சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க இந்த டிஷர்ட் மேலே வேறு ஷர்ட் போட்டு போக சொல்கிறாங்க. ஜிம் சரிம்மா ஜிம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க மாமா மேலே போமா சொல்கிறாங்க. ஜிம் போய் டேபிள் போய் கட் பண்ணுறாங்க. மாமா இது கூட கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. மாமா இது கூட கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க இது போய் செல்லம் டே சொல்கிறாங்க. ஜிம்மி நான் போட்டா ஜிம் சொல்கிறாங்க. தூக்கிட்டு வருவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க வா. டே பார்க்குறாங்க யார் மேலே இப்போ டே தூக்கிட்டே இருக்கிறாங்க. நடக்க விடவே இல்லை. அப்படியே டே வந்து ஜிம்மில் அப்படி லிஃப்ட்டில் எப்போ காலையில் லிஃப்ட் பண்ணிட்டு பிரைடல் ஸ்டைலில் லிஃப்ட் போயிட்டுருக்காங்க. ஸ்டெப் ஏறும்போது ஜிம் டே பார்க்குறாங்க. அவர் கண்ணில் அவ்வளோ லவ் இருக்கா. ஜிம் பார்க்குறாங்க நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ரீசன் இருக்கு மாமா எனக்கு புரிஞ்சுக்கூட சரியா லவ் யூ மாமா ஜிம் நினச்சிருக்காங்க. விட்டு என்னால் இருக்கவே முடியாது. ஜிம் நினச்சிட்டே இருக்காங்க அந்த 5 வருஷம். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தெரியும். எனக்கு எல்லாருமே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ எல்லோரும் இருந்து கூட எனக்கு நீங்கள் எல்லாம் வந்து எவ்வளோ எம்டிஆர் தெரியுமா. நீ எல்லாரும் லைஃப்பில் யோசிச்சு பார்க்க முடியுமா ஜிம் நினைக்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா வந்துட்டு டே வந்துட்டு ஜிம்மை கொடுத்து வந்து கரெக்டாக அங்கே விட்டுறாங்க. அந்த அவர் ஜேவ் ரூமுக்குள்ளே இறக்கி விடுறாங்க. சரி மெதுவாக போய் படுத்துக்கிறியா சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா அந்த பக்கம் ஜேவ் தூங்கிட்டு தான் இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ஹாபி பக்கத்தில் போய் ஜிம் படுத்துக்கிறாங்க. இப்போ நம்ம நைட்டு ஒரு 7 o'clock இருக்கும். எப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜேவ் பெஞ்சு பார்க்குறாங்க. ஜிம்மே சொல்கிறாங்க. ஹாபி ஆன்னு சொல்கிறாங்க. நீ எங்கே போயிட்டா சொல்கிறாங்க. அது கீழே தான் சொல்கிறாங்க. கீழே இருந்தியா அவங்க சொல்கிறாங்க. ஷாப்பிங் பேர் வந்து கிளம்ப சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்கிறாங்க. நீ வரும் தேவை வரல சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் அது அப்படியா சொல்கிறாங்க. நம்ம டேக்கிட்ட பேசலையா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. டேக்கிட்ட பேசுகிறப்ப அவங்களே சொல்கிறாங்க. ஜிம்மி சரி பேசலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ 2 days மேரேஜ் போயிட்டுருக்காரு. 2 days ஆகிட்டு வந்து ஃபுல்லாக இப்போ ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அழகாக நான் ஒரு தங்கச்சோட மேரேஜ் இல்லையா. இந்த பக்கம் நம்ம ஒரு பொண்ணு பார்க்குற அம்மா சொல்கிறாங்க. என்னடா என்ன சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்மிட்ட பேசணுமா சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஆனால் அவளோட அங்கிள் பார்க்க விட மாட்டாரே சொல்கிறாங்க. அது மாதிரி அங்கிள் பார்க்க விட மாட்டார் திட்டு வர சொல்கிறாங்க. ஆமாம் நான் பேசணுமா நீங்கள் உங்களுக்கும் சண்டை நீங்கள் வச்சுக்கோங்க ஏன் என்ன இருக்கிறீங்க சொல்கிறாங்க. எனக்கு புரியுதா என்னோட பாசம் புரியுது சரியா கொஞ்சம் பொறுத்து கோசிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒயின் அமைதியாக இருக்கா. இப்போ 2 days சாப்பிட்டாரு. ஒயினுக்கும் ஷோவாக்கும் கிராண்ட் வெட்டிங் அரேஞ்ச் ஆகிருக்கு. எல்லாம் அழகாக இருக்காங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் செல்லில் போட்டு கோசிட்டாங்க. சரிம்மா சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் அழகாக இருக்காங்க. இப்போ ஜேவை பார்க்குறேங்க. ஜித்தி நான் பண்ணி விட்றேன் கொடுங்க சொல்லிட்டு இப்போ ஜேவை போய் ஜிம்முக்கு மேக்கப் பண்ணி விடுறாங்க. ரொம்ப அழகாக இருக்காரு பார்த்துருக்கேன். தம்பி ரொம்ப அழகாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியாமல் சொல்லிட்டு இப்போ அழகாக இருக்கு மேக்கப் பண்ணிட்டாங்க. உனக்கு கூட என்ன தங்க குறைச்சல் சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. ஜேவை பார்த்து உனக்கு கூட என்ன குறைச்சி எவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. இப்போ ஜேவை ட்ரை ஆகிறாங்க அழகாக. அதை பொங்க சித்தி சொல்கிறாங்க. சரி லேட் வாங்க சுற்றிட்டு போயிடுறாங்க. இப்போ எல்லாருமே கேட்கல வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹோப்பியாகவும் சொல்கிறாங்க. நான் ஒயின்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டாங்க. சரி வா சொல்லிட்டு இப்போ லேடி டேரக்டாக நம்ம ஒயின்கிட்ட ஜேவை கூட்டிகிட்டு போகிறாங்க. எனக்கு எல்லாத்தையும் பிஸியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. காசு கூப்பிட்றாங்க. இப்போ ஒயின்கிட்ட ஜிம் பார்க்குறா. ஜிம்மின் செல்லாம் வாசிட்டு கூப்பிட்றாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. இப்போ ஒயின் போயிட்டு ஜிம்மில் பேச கட் பண்ணுறா. அவருக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறா. ஜிம்மின் செல்லம் எப்படி இருக்கீங்க சொல்லிட்டாங்க. நான் நல்லா இருக்கேங்க்கா நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சுகானா ரொம்ப அழகாக பார்த்துப்பா தெரியுமா சொல்லிட்டாங்க. அப்படியா அவங்க இப்போ சுகானா தான் பிடிக்கும் சொல்கிறாங்க. எனக்கு எல்லாரையும் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி தங்க நல்லா இருக்கியா படித்து முடிச்சுட்டேன் நீயே சொல்கிறாங்க. படித்து முடிச்சுட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நம்ம பார்த்து எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கலாம். 2 days வந்து பேச ட்ரை பண்ணேன். எங்கே ஏதோ ஒருத்தவங்க ஏதோ ரீசன் சொல்லிட்டு எனக்கு பேசலாம் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. பரவாயில்லக்கா அக்கா ஹாப்பி மேரேஜ் லைஃப் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறா ஹக் பண்ணிக்கா என்கிட்ட செல்லமே ஹக் பண்ணிக்கிறா. இப்போ ஜேவை பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு பேசி இப்போ போயிடுறாங்க. இப்போ 2 பேருமே கட்டி விட்டுறாங்க. அந்த பக்கம் சுகா பக்கத்தில் நம்ம ஜிம் ஜேவை பண்ணிட்டுருக்காங்க. அந்த பக்கம் ஒயின் பக்கம் பார்த்தா நம்ம டே பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அப்பா பண்ணிட்டுருக்காங்க. இப்போ மேட்ச் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நீங்கள் ஹேனி தும் ஒயனை திரும்ப சொல்லிக்கலாம் சம்மந்தம் கேட்குறாங்க. சம்மன் சொல்கிறாங்க. தும் ஒயனா ஹேனி நீங்கள் திரும்ப சொல்லிக்கலாம் சம்மந்தம் கேட்குறாங்க. சம்மன் சொல்கிறாங்க. இப்போ 2 எக்ஸில் படிக்கிறாங்க. மிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. சுகா போய்ட்டு நம்ம ஒயனோட ஃபோட்டோ மிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இப்போ அவளுமே ரொம்ப சந்தோஷமாக வாட்டியா சுகா பார்க்குறாங்க. லவ்வி மாமா சொல்கிறாங்க. லவ்வி டூ ஒயினோட ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ மேரேஜ் அப்போ முடிஞ்சிருக்கும். எனக்கு கிஃப்டாக கொடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி முடிஞ்சிச்சு. இப்போ சின்ன அம்மா பார்க்குறாங்க. என் ஸ்டேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் கிளம்பி அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜீவா பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் ஜீவா அம்மா பார்க்குறாங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள் என்ன சொந்தக்காரங்களா வந்துட்டு போகிறதுக்கு உங்கள் வீடு சரியாது நம்ம ஃபேமிலி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இல்லை சிஸ்டர் ஏதாவது ஒர்க்கருக்கு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை சரியா நீங்கள் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. எனக்கு இப்போ கெஸ்ட் இருந்தாலும் சண்டை போட்டுக்க மாட்டாங்க இல்லையா. கெஸ்ட்லாம் போட்டு சண்டை போட்டு ஜிம்மில் அம்மாவுக்கு ஒரு பயம். அதுக்காக தான் ஜிம்மில் அம்மா போகலான்னு நினச்சிருப்பாங்க. இப்போ ஜிம்மில் ஜீவா பார்க்க சண்டே வந்தால் பரவாயில்ல நம்ம வந்து பார்த்துக்கலாம் சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ இன்னும் 3 days போகுதுரா. இப்போ ஜிம்மில் அப்போ பார்க்குறாங்க. எனக்கு ஒர்க் இருக்குமா அப்போ இல்லை கிளம்புற சொல்கிறாங்க. இப்போ 3 days ஆகுது. ஜிம்மில் அம்மா டேவோட அம்மாவும் சண்டே வராமல் பார்த்துருப்பாங்க. ஃபைனில் அவங்க கிளம்புறாங்க. சரி போகலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ ஜிம்முக்கு வந்து காலேஜ் முடிச்சிருந்தாங்க. ஜிம்மில் அப்போ வந்துட்டு அவங்க ஆஃபீஸ் கூட்டிட்டு போகிறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம் அவங்க ஆஃபீஸில் போகிறாங்க. அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கு போயிட்டு இன்டர்னால் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. ஜாயின் பண்ணி ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. அப்படியே 1 month முடிஞ்சிருக்கும். 1 month ஆஃப்டர் தான் ஜிம்முக்கு ரொம்ப கிட்னஸாக இருக்குது. அதெல்லாம் சுற்றுது வாமிட்டிங்காக இருக்குது. அந்த பக்கம் ஜிம்மில் அப்போ ஜிம்மில் அது ஓகே சொல்கிறாங்க. ஓகே தான்ப்பா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஓகே வரணும் தெரியல சொல்கிறாங்க. இப்போ ஓகே ஜிம் சொல்கிறாங்க. இப்போ சரி ஜிம்மில் அப்போ ஓகே நிற்கிறாங்க. ஏதோ ஃபுட்டு வச்சுக்கல சொல்லிட்டு ஒரு 2 days ஆஃப்டர் தான் ஜிம்மில் அவங்க வீட்டு சாப்பிட்டு ஹெவியாக வாமிட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் வந்து பார்க்குறாங்க.
குழந்தைகள் ஃபுட் பாய்சன் இருக்குமோ சொல்லிட்டாங்க. தெரியலமா சொல்லிட்டாங்க. ஆனால் ஜிம் அம்மாவுக்கு ஜிம் பார்த்து டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸாக இருக்கேன். ஃபேஸ் ரொம்ப க்ளோவிங்காக இருக்குது, ரொம்ப அழகாகவே இருக்காரு, எப்பவும் அழகாக இருக்குது, எக்ஸ்ட்ரா அழகாக இருக்காரு. இப்படின்னு நமக்கு ஒரு மாதிரி என்ன இதுவாக இருக்கும் அப்படிலாம் இருக்காது. சரி பார்த்துருக்காங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மா பார்க்குறாங்க. சரி இதுக்கப்புறம் இப்போ நான் டாக்டர் வர சொல்கிறாங்க. இப்போ நம்ம டாக்டர் வர சொல்கிறாங்க. ஜிம்மே கூட கெஸ்ட் பண்ண முடியல. இப்போ நம்ம டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்துட்டு டாக்டர் நம்ம ஃபேம் டாக்டர் இல்லைடா, 2 பேரும் வாங்கி பார்க்குறாங்க. என்னாச்சு டாக்டர் சொல்கிறாங்க. பயப்படுறதுல கேட்குறாங்க. இப்போ நம்ம டாக்டர் பார்க்குறாங்க. மிஸ்டர் மிஸ்ஸஸ் பார்த்து சொல்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க. ஆமாம் கிராண்ட்மா ஆக போகிறீங்க சொல்கிறாங்க. கிராண்ட்மாவா ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் கிராண்ட்மா ஆக போகிறீங்க சொல்கிறாங்க. ஜிம் நம்ம முடியல. என்னப்பா டாக்டர் சொல்கிறீங்க? ஜிம் குழந்தை அவருக்கு மேரேஜ் ஆகலை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்த்தா அவருக்கு மாதிரி அழகு வருது. அப்படி பார்த்து அமைதியாக பார்த்து ஜிம்மை பார்க்குறாங்க. டாக்டர் ப்ராங்க் பண்ணுறீங்களா கேட்குறாங்க. ஏன் ஃபேம் டாக்டர் அதை ப்ராங்க் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. அப்படிலாம் பண்ணுங்க நான் பார்க்க அப்படிலாம் இல்லை ஓகேவா அப்படியா சொல்கிறேன். ஜிம் ப்ரெக்னென்ட் டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மை பார்க்குறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. இங்கே இப்போ டாக்டருக்கு அப்படி இருக்கா ஜிம்முக்கு அப்படி இருக்கோம். டாக்டர் பார்க்குறாங்க. பாருங்க என்ன நினச்சி ஜிம்மில் கேட்கணும் சரியா. எனக்கும் தெரியும் ஜிம்முக்கு மேரேஜ் ஆகுன்னு சொல்லிட்டு ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஓகே வேணும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் நான் கரெக்டாக அப்படி பேசிட்டு போயிடாரு. ஜிம்மில் அப்படி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. பா சொல்கிறாங்க. என்னப்பா இதெல்லாம் கேட்குறாங்க. அது பா சொல்கிறாங்க. சொல்லி லவ் பண்ணியா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லி காலேஜ் போய் லவ் பண்ணியா கேட்குறாங்க. எனக்கு என்ன சொல்ல தெரியல. அது சொல்கிறாங்க. ஜிம்மில் பார்க்குறாங்க. காலேஜ் நான் உன்னை அடிச்சுக்கிறேன் சரியா, அடிக்க மாட்டேன் சின்ன வயசுலேருந்து. இப்போ நான் உன்னை கேட்கறது கூட ஆன்சர் பண்ண சரியா சொல்கிறாங்க. இப்போ போய் ஜிம் பார்க்குறாங்க. பார்த்து சொல்கிறாங்க. சொல்லி பா சொல்கிறாங்க. லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம்மா பார்க்குறாங்க. லவ் பண்ணுறியா என்று சொல்லவே இல்லை சொல்கிறாங்க. அதுமா சொல்கிறாங்க. சரி ஓகே அந்த பையன் யாரு கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ஒர்க் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் ஜிம் சரியா உங்கள் பையனை தான் பிடிக்கும் சொல்லி தெரியும் சொல்கிறாங்க. பையன் யார் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது பா சொல்கிறாங்க. நம்ம டீம் பா சொல்கிறாங்க. ஜிம்மாப்பா ஷாக் ஆகிடுங்க. என்னன்னு சொல்கிறாங்க. அது நம்ம டீம் பா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மாப்பா தான் ஜிம்மின்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோம கத்துறாரு. ஜிம் பார்க்குறாங்க. அப்போ எனக்கு டீம் பிடிக்கும்ப்பா, நான் அவரே லவ் பண்ணுறாங்க. இல்லாமல் லைஃப்பில் யோசிச்சு பார்க்கலப்பா ஜிம் சொல்கிறாங்க. இப்படி ஜிம்மாப்பா தான் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் பாரு என்ன பேசிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்ல என்னப்பா சொல்கிறா இந்த சொல்ல சரியா எதுவும் இங்கிட்ட விளையாட்டு எங்கிட்டே இல்லை வேறு யாருன்னு சொல்லிட்டு மேட்ச் முடிச்சிடலாம். டீம் மட்டும் வேணாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மா பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. எனக்கு டேம் முதல்ல பிடிக்கும். டேம் முதல் வேறு யாரும் வேணாப்பா சொல்கிறாங்க. இப்போ டேவிட் அப்படி ஜிம்மா அப்போ தான் ஜிம்மில் அப்படி சொல்லிட்டுருக்காங்க. கை வாங்குறாங்க அடிக்கிறதுக்கு. அவங்க ஒரு வாய்ஸ் அங்கிள் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவிட் அப்பா ஜிம்மா பார்த்து சாப்பிட்டு திரும்பி பார்த்துக்கிறோம். டேம் இருக்காரு. டேவா ஜிம்முக்கு மாதிரி டீம்மா ஜிம் பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மா பார்க்குறாங்க. நீங்க இப்போ டேவிட் அதில் கேட்குறாங்க. இப்போ டேவிட் அவ்வளோ வராங்க. அவ்வளோ விட்டுருங்க பாருங்கள். உங்களுக்கு அடிக்கணும் பனிஷ் பண்ணிட்டுனா கற்றுட்டுங்க. என்ன பனிஷ் பண்ணிங்க சரியா என் ஜிம்மில் இது பண்ணாதீங்க சொல்கிறாங்க. ஏதோ கொஞ்சம்டா அவன் ஏன் பையன் நான் போய் என் பையன் சொல்கிறாங்க. நீ யார் சொல்கிறாங்க. அவன் தங்கச்சி பையன். உங்களுக்கு போய் அப்பாவுக்கு என்ன பிரச்சனை போட்டு சொல்லி கவலை இல்லை. நாங்கள் என்ன பண்ணுவோம் கேட்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. அது அப்பாவுக்கு டேம் சொல்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம். நாங்கள் என்ன பண்ண முடியும். சின்ன வயசுல அவன் லவ் பண்ணுறான். அவன் லவ் பண்ணுறா சரியா. நாங்கள் யாருக்காகவும் எங்கள் லவ் ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாது சரியா. நாங்கள் ஒருத்தருக்கு ரொம்ப லவ் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்சிதான் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு அது 2 ஜிம்மில் கொடுத்துருங்க சரியா. நான் கூட்டிகிட்டு போகிறேன். எங்கே கூட்டிகிட்டு போயிடுவேன். கண்காணி எடுத்து கூட்டிகிட்டு போகிறேன் சரியா. நான் 10 வருஷமாக சொல்கிறாங்க. இது கண்காணி எடுத்து கூட்டிகிட்டு போயிடுவா. ஏன் அவன் அப்பா அதாவது யார்கிட்டே ஜிம்மில் அப்பா கேட்குறாங்க. நீங்கள் ஒத்துக்க சொல்கிறாங்க. பால்ட்டு உனக்கு என்னால் மேட்ச் பண்ண முடியாது சரியா. அவன் என் பையனுக்கு யார் கூட மேரேஜ் பண்ணி பாருக்கூடாது எனக்கு தெரியும் சரியா. நீங்கள் பையன் லைஃப் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு டேவிட் அப்பா ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. பால்ட்டையும் அதை சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அங்கிள் உங்களுக்கு எங்கள் அப்பா கூட பிரச்சனை. எங்கள் அப்பா தான் உங்களை லாஸ் பண்ண வச்சாங்க பிஸ்னஸில். என் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தான் லாஸ் பண்ண வச்சாங்க. அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் அவங்களோட பிரச்சனை இருக்குது. எனக்கு இன்னும் எனக்கு சரியாக சொல்கிறாங்க. எனக்கு என்ன இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. எனக்கு இந்த ப்ராப்ளம்க்கு இது சம்மந்தம் கிடையாது சரியா. எனக்கு ஜிம் வேணும். என் ஜிம் லவ் பண்ணுறேன். இப்போ ஜிம்மில் வயிற்று வந்துட்டு என் குழந்தை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் பார்க்குறாங்க. உனக்கு எப்படி தெரியும் என்ன பண்ண கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குறாங்க. எப்படி நடந்துன்னு கேட்குறேன். ஜிம் பேச ஆரம்பிக்கிறாங்க. சிவாவோட மேரேஜில் சொல்கிறாங்க. இப்போ அவங்க மறுத்து கழிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நான் அதை பண்ணேன். எனக்கு யாரும் கூட மேரேஜ் பண்ண முடியாது தெரியும் சரியா. எனக்கு தெரியும் நீங்கள் கண்டிப்பாக மேரேஜ் பண்ண மாட்டேங்க ஜிம்மில் எனக்கு சொல்லிட்டேன். அதை பண்ண விட்டுவா சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி ஒரு தப்பா எவ்வளோ தப்பு பண்ணி சொல்கிறாங்க. நான் ஒவ்வொரு கூட தப்பாக இருக்கா சரி. எனக்கு ஒரு வழி தெரியல. என் ஜிம்மில் நான் மேட்ச் பண்ணி வழி தெரியல. எனக்கு ஜிம் வேணும். நான் ஜிம் லவ் பண்ணுறேன். எனக்கு அவன் மட்டும்தான் அவனுக்கு நான் மட்டும் எங்கள் லைஃப்பில் வேறு வரக்கூடாது. டே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஏமாம்மா சொல்கிறாங்க. டே பார்க்குறேன்மா டேப்பு கிட்டே பார்க்குறாங்க. ஜிம் டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா பார்க்க ஒரு மாதிரி கிடையாது. இது வரைக்கும் ஜிம் அவங்க அப்பா அம்மா ஜிம் எதுவும் பண்ணதே இல்லை. தள்ளி கூட பார்க்க மாட்டாரு. இப்போ பார்க்க ஒரு மாதிரி இருக்கு. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா எனக்கு டேபிள் மட்டும் தான் ஹாப்பினஸ் இருக்குது. எனக்கு தெரியும் அக்கா தப்பாக தான் சொல்கிறாரு. அப்பாவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைம்மா அது சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்பா இங்கே தான் செல்ஃப் ஷேர்ஸ்க்கு நினைக்கிறீங்க. டீலாக லைஃப்பில் யோசிச்சு பார்க்க முடியாதுப்பா சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டீலாக லைஃப்பில் யோசிச்சு பார்க்க முடியாது ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ டேபிள் அப்பா பார்க்குறாங்க. ஜிம் அப்பா பார்க்குறாங்க. நான் பாட்டேன் என் பையனுக்கு போலீஸாக சொல்கிறாங்க. எல்லாம் போக முடியாது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்பா பார்க்குறாங்க. பாப்பா நீ வந்து போலீஸாக சொல்கிறாங்க. பாருங்க ஆண்டி எனக்கு உங்களுக்கு அப்பா கூட பிரச்சனை ஓகேவா. எனக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எனக்கு ஜிம் என்ன சொல்கிறாங்க. ஜிம் அப்பா பார்க்குறாங்க. பாரு டேஸ்ட்லாம் சொல்கிறாங்க. என் பையனை விட்டு இங்கே போய் சரியாக சொல்கிறாங்க. என்ன போக முடியாது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அப்பா நீங்கள் டேவாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்பா பார்க்குறாங்க. சரி ஓகே நான் கேட்குறது ஒன்றும் ஆசைப்பட சொல்லி சொல்கிறாங்க. உனக்கு அப்பா அம்மா என்ன டே வேணுமா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அப்பா சொல்கிறாங்க. உனக்கு அப்பா அம்மா என்ன டே வேணுமா கேட்குறாங்க.
2 பேரும் வேணும்னு சொல்கிறாங்க. 2 பேர் யாரோ ஒருத்தவங்க சூஸ் பண்ண சொல்கிறாங்க. சொல்கிறாங்க உனக்கு நாங்கள் வேணுமா டே வேணுமா கேட்குறாங்க. இந்த பாரு இவன் அப்பா ஒரு ஃப்ராடு சரியா, இவனும் அப்படி தான் இருப்பான் சரியா, இவனும் நம்பாத அப்படின்னு அப்பா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறேன் இப்போ அங்கிள் தப்பாவா, அங்கிள் கூட தெரிஞ்சு பண்ணலப்பா தெரியாமல் சொல்கிறாங்க. ஓ இப்போ அவங்க அங்கிள் ஆகிட்டேன் நான் சொல்கிறேன், எனக்கு எதிரில் அவங்க அங்கிள் அம்மா சொல்கிறாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்க பாரு மீன் அவன் அப்பா ஒரு ஃப்ராடு சரியா, அவனுக்கு இவனும் அப்படி தான் இருப்பான், லட்சுமி புரிஞ்சுக்கோ அவன் தான் லவ் பண்ணிச்சுக்கோ லைஃப் ஸ்பாயில் ஆகிடும் லட்சுமி புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க பார்க்குறாங்க. அப்பா அப்படி சொல்லாதீங்க எனக்கு டீம் அம்மா தான்ப்பா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேஜிமா பார்க்குறேன் சொல்ல சொல்கிறாங்க. எனக்கு டீம் அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேஜிமா பார்க்குறாங்க எதிரே சொல்கிறாங்க. சின்ன பார்க்குறாங்க அப்பா எந்திரி சொல்கிறாங்க. சின்ன டே வந்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் அப்பா தான் பார்க்குறாங்க. இங்கே கூட்டிகிட்டு போவாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் டே பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இங்கே அவங்க கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க சரியா, அவங்க கண்டிப்பாக வந்து ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணிட்டு அப்பா நான் பண்ணி தப்பு தான் டே நம்ம பண்ணிட்டு வந்தேன் போன தப்பு தான் என் லைஃப்பை ஸ்வால் பண்ணா சொல்லிட்டு ரிட்டன் வரதா போகிறேன் சரியா, அன்னைக்கு நான் பேசுகிறேன் சரியா. சின்ன அப்பா சொல்கிறாங்க ஏன்னா உனக்கு எதுவுமே வாழ்க்கையில் அடிப்பட்டதான் வந்துட்டு உனக்கு புத்தி வரும் ஓகேவா. நான் எப்படி ஸ்டார்டிங்கில் எல்லாம் மற்றவங்க சொன்னப்போ நம்பாமல் இவன் அப்பா நம்பி பிஸ்னஸில் இறங்கி எவ்வளோ லாஸ் ஆகணும் அதுக்கப்புறம் புரிஞ்சு சரியா, நான் அடிப்பட்டதுக்கு லைஃப்பில் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி தான் நீ உங்க கூட போயிட்டு கஷ்டப்படுறது தெரியும், உன்னை யூஸ் பண்ணி போட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன அப்பா சொல்கிறாங்க. டே ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நம்ம டே பிள்ளை சொல்லிட்டாங்க நம்ம டே இல்லை சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அவங்க ஜிம் அவங்க பார்க்குறாங்க ஜிம்மி சொல்கிறாங்க இப்படின்னு சொல்கிறேன். நமக்கு டே வேணாம் பண்ணி வந்து அப்பா மட்டும் வந்து இங்கே வாசி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க வந்து இந்த பக்கம் வாசி கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் டே பார்க்குறாங்க அவங்க பாரு அவங்க கூட சொல்லி போக சரியா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க அப்படி தான் கோவமாக இருப்பாங்க சரியா, நம்ம போயிட்டே கொஞ்சம் நம்ம வாழ்ந்து முடிச்சுக்கலாம் லைஃப்பில் வாழலாம் சரியா, கண்டிப்பாக அவங்க புரிஞ்சுப்பாங்க சொல்கிறாங்க. அவங்க நினைக்கிற மாதிரி வாழ்க்கையில் வாழ்ந்து கரெக்டாக சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க அவங்க நினைக்கிறத தாண்டி சரியா, அவங்க நினைக்கிற வேலை நம்ம வாழ மட்டும் நினைக்காத மாதிரி சரியா சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜிம் டே பார்க்குறாங்க. இங்கே கூட சொல்கிறாங்க என்ன சொல்லிட்டு ஜிம் செயின் போட்டு பண்ணிக்கல அது டைமண்ட் செயின் தான் இப்போ செயின் ரொம்ப பண்ணுறாரு. டேவோட ஜிம் பார்க்குறது என்ன பண்ணா சொல்லிட்டு இப்போ செயின் ஜிம் போட்டு அந்த பிரேஸ்லெட்டு அவர் கையில் போட்டு செயினை காட்டி நம்ம ஜிம்லாம் காட்டி நம்ம டே கொடுக்குறாங்க. எப்படிங்க சொல்கிறாங்க ஜிம் அவங்க பார்க்குறது என்ன பண்ணுறது சொல்லிட்டு இப்போ பாருங்க என்ன ஜிம் மட்டும் போகிறேன் சரியா, எனக்கு ஜிம் தண்ணி எதுவும் வேணாம் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஜிம் வா சொல்லிட்டாங்க. அம்மா அப்பா ஜிம் கூப்பிட்றாங்க. ஜிம் அப்பா பார்க்குறாங்க. ஜிம் போக நம்பி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் பார்த்தா போகட்டும் போயிட்டு கண்டிப்பாக நல்லா அடிப்பட்ட கஷ்டப்பட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. அப்பா அம்மா ஜிம் கூப்பிட்றாங்க. ஜிம்ல இருந்துகிட்டே எதுவும் சொல்லுவாங்க உட்காந்து காரில் உட்காந்துக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுவுமா சொல்லிட்டாங்க டே எதுவும் சொல்லுவாங்க வா கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குற எங்கே போகிற சொல்லிட்டாங்க. டே எதுவும் சொல்ல கூட்டிட்டு போகிறாரு பார்த்தாக்கா இப்போ இங்கெல்லாம் தாண்டி ஒரு பிளேஸ் போகிறாங்க கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க எங்கள் மாமா போகிற சொல்லிட்டாங்க. பார்த்தாக்கா நார்த்தன் சிட்டியாக கூட்டிட்டு போகிறாங்க. ஃபுல்லாக ஸ்னோஃபால் வேறு பிளேஸ் தான். இங்கே இருக்கு சொல்கிறாங்க. இங்கே தான் இருக்க போகிறோம் சொல்லிட்டு இங்கே தான் போகிறோம் அம்மா இங்கே தான் இருக்க போகிறோம் மேரேஜ் பண்ணி போகிறோம் குழந்தை பற்றி போகிறோம் சரியா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க நம்ம மேரேஜ் பண்ணி போகிறோம் குழந்தை பற்றி போகிறோம் இங்கே தான் லைஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரியா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க இங்கே தான் இருக்கிறோம் ஓகே கண்டிப்பாக வந்து அப்பா அம்மா புரிஞ்சுப்பாங்க. நான் என் அப்பா அம்மா இல்லை சரியா சொல்லிட்டு எப்பவுமே தெரிஞ்சு பண்ண தெரியாமல் பண்ணாரு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டாரு சரியா சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் பண்ண தப்பு என்ன சொல்ல மாட்டேன் ஆனால் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாரு சரியா, நான் வர மாதிரி இருக்க மாட்டேன் புரியுதா சொல்கிறாங்க. நீ உயிரை போட்டு கூட நான் காப்பாற்ற சரியாட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் ஆமாம் ஜிம் போட்டு அப்படியே பார்க்குறேன் என்னமா சொல்கிறாங்க. அவங்க ஒரு மிஸ் பண்ணுற அம்மா சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் பெரியவங்க தாங்க எனக்கு எவ்வளோ எனக்கு புரியுது கொஞ்சம் தானே சரியாயிடும் சொல்கிறாங்க. நிஜமாக சரியாயிடும் டே கொஞ்சம் போய் மிஸ் பண்ணுறாங்க. அப்படின்னு அம்மா ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. டே பார்க்குறேன் யார் போடுங்க அப்பா அம்மா நான் சரியாக சொல்கிறாங்க. ஜிம்மே சரியாக சொல்கிறாங்க. 5 வருஷம் நீ என்ன நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் எவ்வளோ கஷ்டம் வந்துச்சு அதே மாதிரி தான் ஓகே கொஞ்சம் நீ கொஞ்சம் அப்பா அம்மா கொஞ்சம் சரியாக அதெல்லாம் சரியாயிடும் சொல்கிறாங்க. சரி அம்மா ஜிம் சொல்கிறாங்க இது பக்கம் டே வந்து அது மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. இப்போனாக்கா நம்ம டேக்கு வந்து டேக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இறந்த காய் நம்ம ஜாக்சன் ஜேகே அப்புறம் மெக்கு சொல்லிட்டுலாம் வராங்க. என்ன இங்கே இருக்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க எனக்கு ஜாப் ஆகிட்டு சொல்லி ஜாப் ஆமாம் அப்போ அந்த கம்பெனி சொல்கிறாங்க. இல்லை அது என் அப்பாவோட கம்பெனி என் அப்பா பார்த்துட்டு விட்டு எனக்கு இது வேணாம் சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் என் அங்கிள் இருக்கானே அப்பா அதுக்கு குடிச்சிட்டு பார்த்து சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம் எனக்கு என் அப்பா வந்து ஈகோ இருக்குது அதெல்லாம் தப்பானாலும் அவன் ஈகோ விட்டு கொடுக்க மட்டும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ டே கொஞ்சம் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க கோயில் வச்சுட்டு மேரேஜ் கூட வீட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க இதுக்கு போகிறோமா ஆமாம் சொல்கிறாங்க. கொஞ்சம் டே ஃப்ரெண்ட்ஸாக போயிடுறாங்க. பட் ஜிம் பார்க்குறாங்க மாமா இதுக்கு குக் பண்ண வர சொல்கிறாங்க குக் பண்ணி தரேன்டா சொல்லுவாங்க சொல்கிறாங்க கால் சொல்கிறாங்க நான் குக் சரியாக சொல்கிறாங்க. ஜிம்மு சரி சொல்கிறாங்க பட்டே தான் ஜிம்முக்கு ஃபுட்டை குக் பண்ணி கொடுக்குறது ஃபுட் பண்ணி விட்டுறது எல்லாமே அதை பண்ணுறாரு. ஜிம் பயங்கரமாக வாங்கி பண்ணுறாரு. ஜிம் பார்த்தா சாப்பிடவே சாப்பிட்டு வேணா மாமா வாங்கி தரக்கு சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குறாங்க அப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு அவங்க அழகாக பார்த்து 1 மந்த் அப்படியே வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் செக்அப் கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே போய்ட்டு மிஸ்டர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் செக்அப் கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ கட்டே வந்து கம்பெனி ஒர்க் பண்ணிருக்காங்க. அவர் ஒர்க்காக போகிறாரு. அந்த நல்ல ஜாப் நல்ல பொசிஷன் இருக்காரு. நல்ல ஒரு பொசிஷன் நல்ல சேலரி சொல்லிட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்து ஒரு நேரமாக வந்து குக் பண்ணி ஜிம்மை போட்டு வெளில போவார். ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறாங்க. ஜிம்முக்கு அவங்க அப்பா அம்மா அவங்க அதிகமாக இருக்குது. இந்த புக் விஷயம் அவன் என் ஜியோ எல்லாருக்கும் தெரிஞ்சு நியூஸ் வந்துட்டு சரி ஓகே அவங்க வந்து எந்த பிளேஸ் தான் சொல்லவே இல்லை அப்படின்னு அவங்க பெருமை போயிருக்கான்னு தெரியும் மட்டும் ஸோ அது பிளேஸ் சொல்லவே இல்லை. யாருமே வந்துட்டு பார்த்தாங்க சரி தேடி கூட்டிட்டு வர வேணாம் அவங்களே வந்துட்டு ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க வாழட்டும் யாரும் புரிஞ்சுக்கிட்டோம் அவங்கள வந்து நம்ம அதை புரிஞ்சு சொல்லிட்டு விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜாப் பார்க்குறாங்க.
ஜிம் டேட்டு பேசுகிறா போட்டு ஃப்ரெண்டுட்டாலாம் கேட்குறாங்க. இப்போ சிவா பார்க்குறாங்க பாவி டேய் அவங்கள எல்லாமே நடந்துச்சுடா சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் சொல்கிறாங்க. உனக்கு எப்படி சிவா தெரியும் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. நீ எப்படி தூங்கிட்டியா கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. எப்படி தூங்கிட்டே அவங்களுக்கு என்ன நடந்து தெரியாது சொல்லி கேட்குறாங்க. உண்மையாக தெரியாது சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் டே ஒன்றா மேரேஜ் பண்ணியிருக்காங்க சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த பக்கம் டேவோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஜிம் கஷ்டப்படான்னு சொல்லி பயப்படுறாங்க. அந்த பக்கம் டே ஜிம் அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வருது. ஜிம்முக்கு கண்டிப்பாக கஷ்டப்பட போகிறான் அவன் நம்ம போனதுக்கப்புறம் சொல்லி நினைக்கிறாங்க. டே அப்படிலாம் சொல்லி புரியல. ஆனால் சிவால அப்பாவுக்கும் ப்ரௌடாக இருக்குது. கண்டிப்பாக டே நான் பார்த்துக்கணும் அவருக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ டேஸ் பாஸ் அடிச்சு கண்டிப்பாக டே வந்து ஜிம் அழகாக பேக் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அம்மாவுக்கு பாருங்க குண்டாயிட்டு நான் டே ஜிம் கேட்குறாங்க. அப்போ இல்லையே டே சொல்கிறாங்க. எனக்கு அப்புறம் வந்து சொல்கிறாங்க. அப்படி டே போய் ஜிம்மில் ஸ்டமக் கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு கூட அவ்வளோ சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. டே போய் ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. அம்மா என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அம்மா வேண்டாம் பாப்பா இருக்கா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பாப்பா ஸ்டம்பில் இருக்கா சொல்கிறாங்க. 5 minutes தானே ஆகுதுன்னு சரியா இப்போலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா வேணா சொல்கிறாங்க. ஜென்டில் தான் டேவா சொல்கிறாங்க. ஜென்ட்டாக இருக்கும் டே அம்மாவுக்கு கொஞ்சம் வேறு மாசே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி கோவிட் மாமா ஜிம் எடுக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. மட்டும் தான் இருக்கேன் டே கோவிட்டா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. மட்டும் தான் இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் என்கிட்ட மட்டும் தான் இருக்கும் ஜிம் சொல்கிறாங்க. மட்டும் தான் இருப்பேன் டே சொல்லிட்டு இப்போ ஜிம்க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ரொம்ப ஹாப்பி போயிடுச்சு ஜிம்முக்கு அவங்க அப்பப்போ வரும். அப்புறம் டே கம்ஃபர்ட் பண்ணுவாங்க அழகாக. ஜிம்னா சரி குட்டி பாப்பா பண்ண போகிறான் கொஞ்சம் சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ அழகாக டேஸ் பாஸ் ஆகிடுச்சு. ஒரு 5 months ஆஃப்டர் ஜிம்முக்கு இப்படி கூப்பிட்டு 2 பேரும் கல்வி பிறந்திருப்பா. ஜிம் டே ரொம்ப அழகாக பார்த்துருக்காங்க. அம்மா எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்க சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. கிம் மீனா வச்சிடலாமா நீங்களும் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. கிம் மீனா அப்படி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக ஏன்னா ஜிம் அம்மா நினச்சிருப்பாங்க. ஜிம்முக்கு ஒரு கருப்பு பிறந்தாங்க. ஜிம்முக்கு அப்புறம் தங்கச்சி போட்டாங்க மீனா பேர் விட்டான்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க ஜிம் விட்டு பிறகு அதுக்கப்புறம் பேர் பிறந்திருக்காது. அதனால அது பேர் வந்து ஜிம்முக்கு கிம் வச்சுருக்காரு. அப்போ என்ன பண்ணுறாங்க அவர் நேம் வந்து கிம் வச்சுட்டு கிம் மீனா அப்படி சொல்லி வச்சுருக்காங்க. சரி கிம் டே மீனா வச்சுருக்காங்க. ஸோ கிம் டே மீனா ரொம்ப அழகாக இருக்கா பார்க்கறதுக்கு ரொம்ப டே பார்க்குறாங்க. இப்போ மாமா இப்போ அப்பா வரமாட்டாங்க சொல்கிறாங்க. அவங்க வருவாங்க பொறுமையாக வருவாங்க சரியா சொல்கிறாங்க. சரி சொல்லி விட்டுறாங்க. இப்போ ஜிம்மே இவனுக்கு அப்பா ஞாபகம் இருந்தாலும் டே கூட ஒரு அழகாக லைஃப் வாழ ஆரம்பிச்சிட்டாரு. டே ரொம்ப அழகாக பார்த்துப்பாங்க. குழந்தையும் சரி ஜிம்மும் சரி அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க. டேஸ் போக ஜிம் டேப்னாக்கா அவங்களுக்குள்ளே ரொம்ப அழகாக ஒரு ரொம்ப அதிகமாக அன்பு ஏற்கனவே அன்பு தான் இருப்பாங்க. இப்போ அதிக அன்பு ஜிம் பார்க்குறாங்க. மாமா அவங்க சொல்கிறாங்க. இப்படி பாப்பாவுக்கு மட்டும் திஸ் பண்ணுறேன் எனக்கு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. பாப்பாவுக்கு வேணுமா சொல்கிறாங்க என்னோட பெரிய பாப்பாவுக்கு வேணுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி இப்போ குட்டி பாப்பா இருக்கட்டும் டே பேபி கேர் பிடிச்சி கிட்டே வராங்க. என் பெரிய பாப்பா யூஸ் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ரொம்ப சொல்கிறாங்க. அப்புறம் டே பிடிக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எதுக்கு பயந்தனா இப்போ நம்ம சர்ஜரி பண்ணிருக்கு இல்லையா அதான் பயந்த பாப்பாவுக்கு இது ஹார்ட் ஆயிருமே சொல்கிறாங்க. அதில் எனக்கு கிஸ் மட்டும் போதுமா டே சொல்கிறாங்க. சொல்லிட்டு இப்போ டே வச்சு கிஸ் பண்ணிக்கிறாங்க. மாமா இப்போ இப்படி இருக்கலாம் இப்படி தான் இருக்கும் சரி சொல்கிறாங்க. மாமா இவ்வளோ கஷ்டமாக கூட சொல்கிறாங்க நினைக்கிறேன். நான் விட்டு போய்ட்டு சொல்லிட்டு கூட போக மாட்டேன் இருந்தாலும் சொல்கிறாங்க. இப்போ எங்கே போக மாட்டேன் சரியா சொல்லி நீங்கள் போடான்னு சொன்னால் கூட போக மாட்டேன் சரியா டே சொல்கிறாங்க. ஜிம் பார்த்து தெரியும் மாமா ஜிம் டே சொல்லி சாந்திக்கிறாங்க. நீங்கள் அங்கிள் பண்ணல அங்கிள் வேணும் தப்பு பண்ணல நான் அப்போ பிடிச்சிட்டு சொல்கிறாங்க. இல்லை அப்போ பண்ண தப்பு தான் சரியா அங்கிள் அப்போ ரொம்ப சூப்பராக இருப்பார். அதில் இவ்வளோ ஹார்ட் ஆயிருக்கும் அதை ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சரி பண்ண சரியா சொல்கிறாங்க. ஓகே மாமா சொல்லிட்டு இப்போ ஜிம் டே இருக்கிறோம் அழகாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நமக்கு ஜிம் அப்போ பார்க்குறாங்க. கண்டிப்பாக ஜிம் வந்து திரும்பி வரதான் போகலாம் சொல்லிட்டாங்க. அவர் நினச்சிட்டு இருக்காரு நம்ம இப்போ தான் திரும்ப வரும்போது ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணிட்டு அவங்க நினைக்கிறாங்க. எனக்கு ஜிம் டே எங்கே இருக்குன்னு யாரும் தெரியல. எப்போ நம்ம இந்த பக்கம் ஜேகே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு போங்க. நம்ம டேவையும் பேபியும் ஜிம்மில் அவங்க பேபி மூணு பேர் பார்த்துட்டு போவாங்க. டேஸ் போயிட்டு 2 years ஆயிடுச்சு. ஸ்டில் இப்போ வரைக்கும் யாருமே வரவே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. மாமா சொல்கிறாங்க. ஏன் மாமா யாருமே பார்க்க வரல ஜிம் கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. வருவாங்கடாமா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க. எனக்கு கஷ்டமாக இருக்கா சொல்கிறாங்க. அப்படி இல்லை மாமா நம்ம தான் லைஃப்பில் அழகாக செட்டில் ஆகிட்டு மேலே தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க பாருங்கள் ஓன் ஹவுஸ் வாங்கிட்டீங்க. உங்களுக்கு நல்லா ஜாப் கிடச்சிச்சு. நம்ம எப்பவுமே ஜாப்பில் தான் நல்ல ஒரு ஜாப்பில் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்க. நம்மளது எல்லாமே இருக்குது. அப்படியே யாரும் வரலாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அவங்க வருவாங்க வண்டி வருவாங்க சரியா சொல்கிறாங்க. இல்லை பாப்பா வளர கேட்பா இல்லை சொல்கிறாங்க. அது பார்த்து கதை சொல்கிறாங்க. இப்போ பேபி வந்துட்டு டே டைம் அம்மா சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. மீனாட்சி லாங் ஜிம் தூக்கி வந்துட்டு இருக்காங்க. பாத்தியா உனக்கு கிராண்ட்ஃபா அத்தை மாமாவில் இருக்காங்க. திரும்பி யாரும் வர மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. கண்டிப்பாக வந்து வருவாங்க சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஒயின் பார்த்தா சுகாவும் சொல்கிறாங்க. எனக்கு கண்டிப்பாக என்னோட தம்பியை பார்க்கணும். தம்பியும் இந்த ஜிம்மில் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. சரி 2 பேரும் பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ சுகாவும் ஆமாம் நான் நான் நினச்சேன் வருவாங்கன்னு நினச்சா அவங்க வரவே இல்லை. இதுக்கப்புறம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. அப்பா அம்மாலாம் சமாதானம் தெரியல நம்ம போய் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ அவர் போயிட்டு நம்ம ஜேக்கிட்ட கேட்குறாங்க. ஜேக்கி வாட்டும் சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம சுகா ஜேவுக்கு நம்ம சுகா ஜேவுக்கு கூட ஒயின்னா 3 பேர் போகிறாங்க. எனக்கு ஒயின் நம்ம பேபி பிளான் பண்ணவே இல்லை. அதனால 3 பேர் தான் போகிறாங்க. இப்போ 2 பேரும் 3 பேர் போகிறாங்க. போய் பார்த்தாக்கா அங்கே நம்ம ஜிம்மில் குட்டி பாப்பா வச்சு ப்ளே பண்ணிருக்காரு. அங்கே போய் பாப்பா செல்லாம் அவங்க பாப்பாங்க பாருங்க சாப்பிடுங்க சொல்லிட்டு அழகாக குட்டி பண்ணிருக்காங்க. அழகாக சாப்பிட்ருக்கு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. இதை நம்ம டே வந்து பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இல்லை டேமா சொல்கிறாங்க. பாரு நான் அது ரசம் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன் சரியா சொல்கிறாங்க. அப்படியே சொல்ல போய்ட்டு காய்கறி 2 ரூபா சொல்கிறாங்க. சரி மாமா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன் பார்க்குறாங்க. நீ இப்போ அந்த மாதிரி மாறினா கேட்குறாங்க. திருப்பி பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஜிம் டே வந்து பக்கத்தில் சுகா இருக்காங்க. சுகா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சுகா யாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. இருமாக்கு இருக்குது அப்படி சொல்கிறாங்க.
அது சொல்கிறாங்க. இப்போ மொயின் பார்க்குறோம், அச்சோ இது டே இது சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறோம், மொயின் எப்படி இருக்க சொல்கிறாங்க, நான் எப்படி கண்ட்ரோலாக இருக்கட்டும் இது சொல்கிறாங்க. இது இல்லை பொண்ணு சொல்கிறாங்க. ஆச்சு அந்த மருமகள் ஆசிரியர் ஒயின் போய் தூக்குறா, செல்லம் தூக்கி பார்த்து ரொம்ப அழகாக இருக்குது, பாப்பா அழுது நம்ம ஒயின் தூக்குறது ஏன்னா புதுசாக இருக்காங்க இல்லையா, அது மாதிரி இதுக்கு மம்மா தூக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டக்குன்னு ஜிம்மி அச்சுங்க அத்தைடா சொல்கிறாங்க, மம்மா தூக்கு தூக்கு பேபி சொல்லிட்டு இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, ஜிம்மி தூக்க சொல்கிறாங்க. ஜிம்மி தூக்கிறாங்க. அத்தைடாம்மா அங்கே பேர் உள்ள அத்தை ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ வந்து பாப்பாவுக்கு தெரியல, இப்போ சுகா பார்க்குறாங்க, நம்ம இப்போ தான் வந்திருக்கோம், உடனே வர மாட்டோம், கொஞ்சம் நேரம் போனால் வருவா சரியா சொல்கிறாங்க. ஒயினும் சரி சொல்கிறாங்க, ஆசையாக இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்க பாருன்னு சொல்கிறாங்க. நம்ம தூக்க ஆசை சேவை பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஹபியான்னு சொல்கிறாங்க. என்னடா இது ராம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, ஒரு குழந்தை நினச்சிட்டு ஒரு குழந்தைக்கு அம்மாவை ஆகிட்டியா சரி சேவை கேட்குறாங்க. இப்போ டேக் ஒரு மாதிரி இருக்க ஹோபி என்ன பேசுகிறா, அவங்க குழந்தை சரியாகவே நினைப்பான் சொல்கிறாங்க. யார் அவங்க குழந்தை எனக்கு நான் நினச்சிருந்தேன், அது கரெக்டு தான், நீ அவங்க குழந்தைக்கு அம்மா ஆகிட்டியா சொல்லிட்டு சேவை கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. ஏன் ஒய்ஃப் ஆசையாக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ டே தான் சரி வாங்க சொல்ல உள்ள கொடுக்குறாங்க, உட்கார வைக்கிறாங்க. இப்போ டே போய் காஃபி போடுறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. ஓ கிச்சனோட ஃபுல்லாக உன்னோட தான் சொல்கிறாங்க. ஆமாம் என்னோட தான் சொல்கிறாங்க. ஏன்னா என் பாப்பாவுக்கு எதுவும் தெரியாது தானே பண்ண சொல்கிறாங்க. பாப்பா வா சொல்லட்டுமா ஜெவ பார்க்குறாங்க. ஆமாம் என் பாப்பா என்னோட ஒய்ஃபு எல்லாம் இவன் தான் நினச்சிட்டு சொல்கிறாங்க. ஜிம்மி பார்த்து இப்போ ஜெவ பார்க்குறாங்க. இவ்வளோ லவ் பண்ணுறா நீ சொல்கிறாங்க. ஆமாம் கிரேஸ் லவ் பண்ணுறேன் அதே சொல்கிறாங்க. இப்போ இவங்களை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படி எங்கள் சுவாக எங்கள் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு அப்படி இருக்கா சொல்கிறாங்க. நாங்கள் நல்லா இருக்கோம் சொல்கிறாங்க. அப்பா அம்மா அங்கிட்ட நல்லா இருக்காங்களா, பெரியம்மா சொல்கிறாங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க சரி சொல்கிறாங்க. நான் அப்பா அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா சரி பார்க்குறாங்க சொல்லிட்டு பார்த்துதான் சொல்கிறாங்க. இப்போ அழகாக பேசிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க பார்க்குறாங்க. ஒரு வண்டி கொடுத்து எஸ்டே போயிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு போயிடுறாங்க. இப்போ சுகா போயிட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டு நம்ம டேவிட ஜிம்மில் அப்படி காமிக்கிறாங்க. இந்த பக்கம் ஏன் போயிட்டு டேவிட அப்படி காமிக்கிறாங்க. பாருங்க அவங்க எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை பார்க்குற ஜிம்மில் டேவிட நமக்கு அவ்வளோ ஆசை இருக்குது. எனக்கு 2 டேலாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ டேவிட பார்க்குறாங்க. பாருங்க நீங்கள் வந்து அவங்க வரட்டி போங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் தப்பு பண்ணது நீங்கள் தான் சரியா, உங்களால் தான் என் அண்ணன் கிட்ட பேசாமல் இருக்கேன். என் அண்ணன் வந்துட்டு என்னை ஹெல்ப் பண்ணிருக்காரு, என்னை ஹெல்ப் பண்ணிருக்க ரீசன் நீங்கள் தான் சரியா. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ண சரியானது என் அண்ணன் இவ்வளோ வெறுத்தாரு, இவ்வளோ லாஸ் ஆகிட்டாரு சரியா. எனக்கு பெரிய அண்ணனால வேறு மாதிரி பண்ணியிருப்பாரு தெரியுமா. சின்ன எங்களுக்கு பாசத்தினால தான் ஏதோ இவ்வளோ இருந்தாலும் பொறுமை விட்டாரு சொல்கிறாங்க. அப்படி எவ்வளோ லாஸ் பண்ணாரு தெரியுமா சொல்கிறாங்க. நான் என்ன பண்ண சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்க கூட சொன்னேன் வேண்டாங்க சொல்லிட்டு அட்வென்ட் எடுத்துக்க சொன்னேன் டேவிட சொல்கிறாங்க. இப்போ டேவிட பார்க்குறாங்க. இப்போ என்னமா பண்ணுவோம் கேட்குறாங்க. பாருங்கள் நான் போய் ஜிம்மி பார்க்க போகிறேன் சொல்கிறாங்க. ஜிம்மி டேவி சொல்கிறாங்க. நானும் வரேன் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சுகா பார்க்குறாங்க. பாருங்க அங்கிள் நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க திரும்ப வந்து சொல்லிட்டு அங்கிள் மாதிரி விட்டே கிடையாது சரியா. அங்கிளுமே இப்போ வேணும் பண்ணல, அவர் தெரியாமல் தப்பான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாத்தாரு விட்டியோ, மற்றபடி அவர் தப்பானவராக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. அவர் தப்பானவராக இருந்தால் அத்தை எப்படி அவங்களோட அவர் கூட இருப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ சுட போக்குற மாதிரி கதை சொல்கிறாங்க. எனக்கு புரியுது அங்கிள், அவர் புரிச்சுட்டு பாருன்னு சொல்ல சரியா. அவங்க பண்ணது எவ்வளோ தப்பு, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது சரியா. ஆனால் அதுக்காக அப்படி இருக்கு நினைக்காதீங்க. எனக்கு அவங்க ஜிம்மில் ரொம்ப மிஸ் பண்ணுறா. அவங்க ஒரே பையன் சரியா, எனக்கு தம்பி அவன் அவ்வளோ மிஸ் பண்ணுறா. அப்பா அம்மா வரல எப்படி இருக்காது அவ்வளோ ஆசை கேட்குறான். அது ஒரு குழந்தை பண்ணிச்சு, ஒரு குழந்தைக்கு அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. எனக்கு தெரியுமா வந்து ப்ரிண்ட் எடுத்துன்னு போகலாம் சொல்லிட்டு ஜிம் நம்ம சொல்கிறாங்க. எனக்கு ஆசையாக இருக்குது, என்ன பண்ணுறது, எல்லாரும் சண்டை போட்டுருக்காங்க, என் பையன் தான் நான் என்ன பார்க்க முடியும் ஜிம்மில் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு சின்ன பக்கம் ஒரு மாதிரி இருக்குது, உண்மையாக போய்ட்டு என்னால் பார்த்துக்கிறேன் நான் அதை கேட்குறாங்க. ப்ராமிஸாக வச்சுருப்பாங்க பாருங்க சுட்டு போட்டு காமிக்கிறாங்க. அவன் சின்ன ஒர்க் கூட பண்ண தெரியுமா பண்ணுவேன். ஜிம்மி ஒர்க் கூட பண்ணுறதே இல்லை, ஜஸ்ட் பேபி பார்த்துக்கிறான் அவ்வளோதான். மற்ற தேவை எல்லா ஒர்க்கும் ஆஃபீஸும் போகிறான், வீடு சொந்த வீடு வாங்கியிருக்கான், எல்லாமே அழகாக செட்டில் ஆகிட்டாங்க சொல்கிறாங்க. இது கேட்குறதுக்கு ஜிம்மில் பார்க்கறதுமே ஹாப்பியாக இருக்குது. நிச்சயமாக இப்போ அப்படி பண்ணால் போகிறது இல்லை. யாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் நிறைய பண்ணுவாங்க, ஆஃப்டர் மேரேஜ்க்கு லவ் இருக்கா சொல்லுவாங்க. இங்கே ஆப்போசிட்டாக இருக்குது. அவனுக்கு ஆஃப்டர் மேரேஜ்க்கு லவ் அதிகமாக இருக்கா, அதிகம் லவ் பண்ணுறான். நம்ம இவன் அதை ஜிம்மில் சொன்னான் என்கிட்ட ரொம்ப லவ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு நம்ம சுகா சொல்கிறாங்க. சின்ன அப்போ பார்க்குறாங்க சரி ஓகே அப்புறம் நம்ம போய் பார்க்கலாம் சொல்கிறாங்க. ஆமாம் அந்த டீம் வந்து பார்க்குறவங்க நம்ம போயிடணும், நம்ம தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் சொல்லிட்டு இவங்க போய் இருக்காங்க. சேம் அங்கே அவங்க லேட் ஆகுங்க. இப்போ வந்து இப்போ ஒயினுக்கு சுகாவும் ஃபோன் பண்ணிக்கிறாங்க. சக்ஸஸ் சொல்கிறாங்க. சக்ஸஸ் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி பிளான் பண்ணி பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம டேவிட ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. நம்ம நம்ம பையன் விட்டு தரணுங்களா சொல்லிட்டு கரெக்டாக தான் சொல்கிறாங்க. நமக்கு ஒரே பையன் நம்மளுக்கு சொத்துல அவங்க தரேன், அவங்க ஹாப்பியாக இருக்கும் சொல்லிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் நம்ம டேவிட அப்போ பார்க்குறாங்க. அங்கே பாரு நம்மகிட்ட இருக்க ப்ராப்பர்ட்டி சொல்லி நம்ம ஒயனுக்கும் டேக்கும் சரி பார்த்து சொல்லிட்டாங்க. என்ன அண்ணன் காலத்துக்கு நம்மகிட்ட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் பையனுக்கு சேர்த்து வச்சிருக்கா சொல்கிறாங்க. 2 லிட்டர் கொஞ்சம் கொடுக்கணும், நான் இதில் சேர்த்து வச்சிருக்கா அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம சுட்டே நம்ம பார்க்குற ப்ராப்பர்ட்டி பற்றி யாரும் பேச தேவை சரியா, ஜஸ்ட் பசங்க போய் பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸிங்ஸ் கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. இப்போ அவங்க அதான் எதிர்பார்ப்பாங்க சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ என் பேபி ஜிம்மிட்டே முட்டு ப்ளே பண்ணிருக்காங்க வெளில. இப்போ ஜிம் நம்ம பார்க்குறேன் ஜிம்மி செல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவிட அப்பாட கார் கொஞ்சம் பிரேக் அவுட் வர வழியில் அதையும் ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. மா சொல்கிறாங்க. ஜிம்மி ஓடி போய் ஹஸ்பண்ட் அம்மா சொல்கிறாங்க. ஜிம்மா போய் பார்க்குறாங்க. அங்கே பாரிச்சல் நேற்று நீ பிறந்த பிறகு நீ குழந்தைக்கு அம்மாவா சொல்கிறாங்க. இன்னும் உள்ள வாங்க சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. அங்கிள் ஆண்டி உள்ள வாங்க சொல்கிறாங்க. இப்போ டே அப்பா ஜிம்மில் பார்க்க ஒரு மாதிரி கிட்டே இருக்கிறேன். எனக்கு திட்டி பாரலையா இன்னைக்கு வந்து இவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டு பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. உங்க பார்த்து ஏன்னு சொல்கிறாங்க. அங்கிள் நீங்கள் சாரை கேட்கக்கூடாது, ஒரு பையனை என்ன நீங்கள் ஜிம் வந்து ஒரு பையனை மட்டும் பார்க்கல, எல்லாமே நீங்களும் பாருங்க ஏஞ்சல் அவருக்கு பொக்கிஷமாக நீங்கள் பார்த்துருக்கீங்க சரியா. அப்படி வந்து உங்களுக்கு என் கையில் கொடுக்க கஷ்டமாக தான் இருக்கும், பயப்படி யோசிப்பீங்களா, என் கிட்ட வேறு யார்கிட்ட கூட யோசிப்பீங்களா, அது என் அப்பாவுக்கு தப்பு பண்ணிக்காரு சரியா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என் ஜிம் ரொம்ப அழகாக பார்த்துக்கிறேன், அவன் என் உயிர் அங்கிள் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு ஜிம் அப்பாவுக்கு ஹாப்பியாக இருக்காது சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக பார்த்துப்பேன் என் நம்பி சொல்லி இப்போ லிஸ்ட்டாக போகிறதுக்கு எனக்கு என்ன கஷ்டம்னு சொல்லி என் ஜிம்முக்கு சஃபாராக விட மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இதை கேட்குறேன்.
நம்ம ஜிம்லா பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, பரவாயில்ல இவ்வளோ அழகாக பேசுகிறான்னு சொல்லிட்டு உள்ள அவங்க ரெண்டு பேர் போய் உட்காடுறாங்க. இப்போ பேபி ஜிம்லா பார்த்து கொஞ்சிட்டு இருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாக அழகாக பார்த்துட்டு இருக்கு. டே மீனாட்சி எல்லாம் சொல்கிறாங்க என் பேரை வச்சுக்க சொல்லிட்டு ஜிம்லா கேட்குறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. அது கேட்குறது அவங்க அப்பாவுக்கு ஹாப்பியாக இருக்குது. ரெண்டு பேர் மாறி மாறி பார்த்துருக்காங்க. டே இவ்வளோ அழகாக வீடு கூட அவ்வளோ நீட்டாக இருக்குது, அவங்களோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்து அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. இப்போ இந்த பக்கம் ஒரு கார் சொல்லி கேட்குது. டே பார்க்குற யார் டே பார்த்தாங்க டேவிடா போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேவிடா பார்க்குறாங்க. டே எங்கள் உள்ள சொல்லுங்க அப்பா அம்மா உள்ள வாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்லா அம்மா அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்போ சும்மா அம்மா பார்க்குறாங்க. பாருங்க எப்படி சொல்லாதீங்க சரியா சொல்லிட்டாங்க. நமக்கு உரிமை இருக்கும், அவங்களுக்கு அது உரிமை இருக்குது சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஜிம்லா அப்பா அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்லா அம்மா டேவிட உள்ள வராங்க. அவங்க ஜிம்லா அப்பா பார்த்து அவ்வளோ சந்தோஷம். அண்ணா கிட்ட வராங்க. இப்போ ஜிம்லா போயிட்டு போகிறாங்க. அண்ணா அங்கே பாருங்கண்ணா, உங்களுக்கு அவர் பனிஷ் பண்ணி அவர் பனிஷ் பண்ணாங்க, நீங்கள் என்ன பனிஷ் பண்ணுறீங்க? நாளைக்கு விட நீங்கள் கோமா சொல்லிட்டு அமைதியாக விட்டு சரியா தெரியா? எனக்கு ஏன் நம்ம பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்க? ஜிம் டேவிட அம்மா போய்ட்டு ஜிம்லா அப்பாட லெக்க ஹக் பண்ணி அழகாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறாங்க, லெக்கு போய் ஹக் பண்ணுறதுக்கு எந்திரி சொல்லிட்டு ஜிம்லா அப்பா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க எந்திரி சொல்கிறாங்க. கையை பார்த்து சொல்லிட்டு அப்போ நான் ஹேண்டில் தொடச்சி விட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. எப்படி வளர்த்தனானே ஜிம்லா அப்பா சொல்கிறாங்க. அது கேட்க ஜிம்லா டேவிட நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் தான் பார்த்து வளர்த்தீங்க, பெரிய நான் விடுவீங்க, அதிக லவ் கொடுத்தீங்க, கேர் கொடுத்தீங்க, நான் கேட்கறத வாங்கி கொடுத்தீங்க, செல்லம் கொடுத்தீங்க தெரியுமா? அவர் கூட சொல்லுவார் ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் தான் இப்போதும் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய ஃப்ரீடமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பார்த்துட்டீங்க. பாருங்கள் எனக்கு ஒரு பிடிச்சிருந்துச்சி, நான் ஒரு லவ் கூட மேரேஜ் பண்ணிட்டேன், அதுக்குள்ள உங்களுக்கு ஃபஸ்ட் சொன்னீங்க மேரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இவர் நல்லவர் தான். அவர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏமாத்துறது ஓகேவா? அவர் ஸ்டார்டிங் அவருக்கு தெரியல, ஓகே புரிஞ்சுட்டா சரியா? பண்ண தப்பு தான் சரியா? ஆனால் அதுக்காக நீங்கள் வெறுக்காதீங்க. எனக்கு நீங்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, எம்டிஏ ஃபீல் ஆகுது சுகர் டேவிட அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்லா அப்பாவுக்கு ஒரு மாதிரி அப்பாவுக்கு ஒரு மாதிரி அது சொல்கிறாங்க. எப்பவும் அழகா சொல்லிட்டு அவர் தேர்தல் ட்ரை பண்ணுறாங்க, அழக்கூட சரியாக சொல்கிறாங்க. இப்போ டேவிட அம்மாவுக்கு தெரியும் இந்த மாதிரி அவங்க ஒரு டைம் அழுகுறாங்க அண்ணா கிட்ட போயிட்டு. அப்படி அழுது அவங்க ரொம்ப உடஞ்சி போயிடுவாங்க, அழாமல் இருப்பாங்க. இன்றைக்கி அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அங்கே பாருங்கள் எனக்கு என்னால் விட்டுருக்க முடியல சரியா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா நான் சொல்லிட்டு அவங்க வந்து ஜிம்லா அப்பா லேப்பில் ஹெட் வச்சுட்டு அழகாங்க. இதை பார்க்குறவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழகு மழை சுற்றிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம டேவிட அப்பா பார்க்குறாங்க. பாருங்கள் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க, இவங்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு நான் படி தப்பு தான் சரியான்னு சொல்ல மாட்டேன் சரியா, நீங்கள் என்ன கருத்து கொடுத்துட்றேன் சரியா எனக்கு அதான் சொல்கிறாங்க. இப்போ மனைவி தேவையில்ல சரியா சொல்கிறாங்க. நம்பிக்கை போயிடுச்சு டேவிட அப்பா சொல்கிறாங்க. ஜிம்லா அப்பா சொல்கிறாங்க. இல்லை நான் வேணும் பண்ணல சரி தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், ஃப்ரெண்ட்ஸும் கேட்டு அது தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் ஓகேவா மன்னிச்சிக்கோங்க. ஆனால் என்கிட்ட கூட பேசாமல் இருங்க, ஆனால் டேவும் ஜிம்லா அக்செப்ட் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்லா அப்பா பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்கள் டேவை அக்செப்ட் பண்ணிவிட்டு எது மாதிரி கிடையாது சரியா, ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு கரெக்டாக இருப்பா சரி, என்ன மாதிரி கிடையாது. அவன் வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்து தான் சூஸ் பண்ணுவோம் சரியா, என்ன மாதிரி என்ன மாதிரி இல்லாமல் நீங்கள் அவனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க, அவன் கண்டிப்பாக நான் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் தங்கச்சி நான் ஹார்ட் பண்ணல, நான் வந்து படிச்சிருப்பேன், நான் வந்து கொஞ்சம் தப்பு பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. உங்கள் தங்கச்சி ஹார்ட் பண்ணுறது எனக்கு ட்ரூ லவ் பண்ணேன் இப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம்லா அப்பா நினச்சி பார்க்குறாங்க, அதில் கரெக்டாக தான் இருப்பார் அவர். இப்போ நம்ம ஜிம்லா அம்மா பார்க்குறாங்க. ஆமாங்க நீங்கள் எதுக்கு ஹார்ட் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்லா அப்பா அப்பா பார்க்குறாங்க. அப்பா அங்கிள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்கப்பா, அங்கிள் மன்னிச்சிருங்கப்பா ஜிம்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஜிம்லா டேவிட அப்பாவுக்கு மாதிரி இருக்குது. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க நீ எனக்கு புரிஞ்சுக்கிட்டே இருப்பா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நீ எனக்கு புரிஞ்சுக்கிட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்லா அப்பா கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்க்குறாங்க. சரி ஓகே இதுக்கப்புறம் சண்டை போட்டு கோப்பட்டு என்ன ஆக போகுது, இவங்க இவ்வளோ அழகாக லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாங்க. சரி நான் வந்து மனுஷன் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. இப்போ ஹாப்பியாக இருக்கா உங்களுக்கு அப்போ நீங்கள் வாங்க வாங்க அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறீங்கப்பா எனக்கு இங்கே பிடிச்சிருக்குப்பா சொல்கிறாங்க. பிடிச்சிருக்கு ஆமாம் இங்கே தான் இருக்குது பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு போங்கப்பா, நாங்கள் அங்கே வேறு வெக்கேஷன் டைம் அங்கே வரப்பா இங்கே இருக்கமே சொல்கிறாங்க. டேக் நீங்கள் ஜாப் இருக்குப்பா, நான் கொஞ்சம் டேஸ் போனால் டேக் இங்கே கம்பெனி ஓப்பன் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் இங்கே கம்பெனி ஓப்பன் பண்ணுவாங்க இங்கே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குற அப்பா பார்க்குறாங்க. பார்ட்டி நீ ஓன கம்பெனி ஓப்பன் பண்ணாலும் சரி இல்லை ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணாலும் சரி மற்ற டிபெண்ட் பண்ண சரியாக சொல்கிறாங்க. ஓகே அந்த சொல்கிறாங்க. அப்புறம் பார்ட்னர் சொல்லிட்டு ஜாயின் பண்ணிக்காத சொல்கிறாங்க. இல்லை அந்த ஜாயின் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஓகே எப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்க நிறையா அட்வைஸ் கொடுக்குறாங்க. டேவிட போவோம் அப்படி சொல்லி கேட்டுக்கோ சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்களே சேர்ந்து குக் பண்ணுறாங்க. ஜிம் அம்மா டேவிட வந்து குக் பண்ணி வைக்கிறாங்க. குக் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ ஒருத்தவங்க பார்க்குறாங்க. அப்போ நாங்கள் வேணா அவங்கள கேட்குறாங்க. திரும்பி பார்த்தா தேவைப்படாமல் நிற்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ பெரியப்பா சொல்கிறாங்க. அவனுக்கு இப்போ ஞாபகம் வருது அவனுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பெரியம்மா ரோடு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் சார் எப்படி இருக்கீங்க சொல்கிறாங்க. நேரத்துக்காக சொல்கிறாங்க. உள்ளே அவங்க கூட்டி போகிறாங்க. இப்போ ஜிம்லா சுகர் அப்போ பார்க்குறாங்க. அப்பாடா 2 பேரும் சொல்லிட்டீங்களா இது போது எனக்கு அப்படி சொல்லி தம்பி தங்கச்சி புரிஞ்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம டேவிட அப்பா சொல்கிறாங்க. சுகர் அப்பா சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஹாப்பி ஆகிட்டாங்க. அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு ஒரு 2 டேஸ் அங்கே ஸ்டே பண்ணியிருப்பாங்க. 2 டேஸ் சாப்பிட்டு ரிட்டர் ஆகிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அப்பா அம்மா டெய்லி ஜிம் ஃபோன் பேசுவாங்க. வீடியோ கால் பாப்பா பார்த்துட்டு இருப்பாங்க. சேம் டேவிட பேரண்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. டேக்கு இந்த ஜிம் பேபி 3 பேர் நிறைய ப்ரைவசியாக இருக்கிறது பிடிச்சிருக்கு, லைஃப் அப்படியே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம 2 மந்த்ஸ் சாப்பிட்டு ராஜாவுக்கு மேரேஜ் அரேஞ்ச் ஆகிருக்கு காய் கூட. இப்போ அந்த மேரேஜுக்காக இவங்க போயிட்டு பார்க்குறாங்க. அங்கே பேபியை மாறி தூக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா பாருங்க எல்லாம் தூக்குறாங்க. எல்லாம் தூக்கிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாம் தூக்கிட்டு சொல்கிறாங்க. இதுக்கு போய் வேலை அம்மா தூக்கு மம்மா வேணும் மம்மா சரி பேபி சொல்லிட்டுருக்கா. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் சொல்லக்கூடாது எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க நம்ம ஃபேமிலி சொல்கிறாங்க. நம்ம தூக்கு பேபி சொல்லிட்டு இப்படியே பார்க்குறாங்க. வாட்செல்லாம் தூக்குறாங்க. என்னம்மா ஆசைப்படுறாங்க. டேட்டே எனக்கு நீ மம்மா தான் வேணும்னு சொல்கிறாங்க. அச்சோ சொல்லக்கூடாது எல்லாரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம இவ்வளோ ரொம்ப ஹாப்பி இருக்காங்க. என் டைம் உங்களுக்கு ஜிம்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காண்டி அவங்க எனக்கு ஒரு கார் கிஃப்ட் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பி இருக்காது கேட்கறதுக்கு. அவங்களுக்கு எத்தனை பேருக்கு சொல்லுவாங்க ஒய்ஃப் இந்த மாதிரி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அம்மா டேவிட் ரொம்ப பார்த்துக்கோங்க சொல்லிட்டு எனக்கு ஃபாதர் தெரிவிச்சு சொல்லலாம். ஜிம்ல அம்மா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இப்போ சேர்ந்து ஒரு ஃபேமிலி பிக் இருக்கிறாங்க. இந்த பிக்சரில் தான் நம்ம ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இப்போது நம்ம ஜெகவுக்கு மேரேஜ் ஆகிருக்கியா ஜெகவுக்கு காய்ச்சிருக்காங்க. ஜிம் தேஞ்சிருக்காங்க. கையில் பேபி இருக்குது. இப்போ நம்ம சுகா வந்து ஒயின் கேமரா ஹேண்டை போட்டிருக்காங்க. இப்போ உங்கள் பேரண்ட்ஸ் 3 பேர் அழகாக லைனாக உட்காந்துருக்காங்க.
அவங்க சுற்றி பசங்க வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக வீக்கு ஃபேமிலி போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, ஜிம்னு சொல்கிறாங்க, லவ் இப்போ உங்கள்கிட்ட வச்சுருக்கே சொல்கிறாங்க. அது மாமா சொல்கிறாங்க, மை லவ் இஸ் ஆல்வேஸ் ஸ்டிக் ஆன் வித் யூ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அப்படியே ஆமா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, இப்போ ஹாப்பியாக அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சொல்லிட்டாங்க, ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் டே ரொம்ப ஹாப்பியாக அவங்க லைஃப் வந்து மூவ் பண்ணுறாங்க. இப்போ அகைன் பேக் டு அவங்க பிளேஸ் போயிடுறாங்க. எல்லாருமே அவங்க லைஃப் மூவ் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் ஸ்டோரி ரொம்ப ஹாப்பி பண்ணுறாங்க. ஓகேவா? பாய், டேக் கேர் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். ஓகே, பாய், டேக் கேர்.